ஓம் சாந்தி. 22/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய படிப்பின் ஃபவுண்டேஷன் அஸ்திவாரம் பியூரிட்டி தான், தூய்மை ஆகுன்றாரு. படிப்பினுடைய அஸ்திவாரமே தூய்மைன்றாரு பாபா. தூய்மை இறந்தது என்றால் யோகத்தின் கூர்மை நிரப்ப முடியும். அதாவது நம்ம தூய்மையா இருந்தாதான் யோகத்தினுடைய கூர்மையை அந்த தூய்மை சக்தியில நம்ம நிரப்ப முடியுன்றாரு. அப்ப யோகத்தின் கூர்மை இருந்தாதான் நம்ம பேச்சிலே சக்தி இருக்கும்னு சொல்லிட்டாரு. அதாவது நம்ம சொல்றது ஏன் யாரும் கேட்க மாட்டாங்க, ஏன் ஞானத்தை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னா, நம்மகிட்ட தூய்மை இல்லை மற்றும் நம்ம யோகாவும் இல்லை, பாபாவுடைய நினைவு கம்மியா இருக்கு. அதனாலதான் நம்ம சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால யோகத்தின் கூர்மை இருந்தாதான், பாபா அதிக நினைவு பண்ணி நம்ம அதிகமா தூய்மை ஆனாதான் நம்ம பேச்சிலே சக்தி வரும், பவர் வரும்னு சொல்லிட்டாரு. கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது எந்த ஒரு முயற்சியை முழுமையாக செய்ய வேண்டும்? பதில்: தலை மீது இருக்கும் விகர்மங்களின் சுமையை இறக்குவதற்கான முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். நம்ம தலை மேல பாவ சுமை இருக்குது. 63 ஜென்ம பாவ சுமை நம்ம தெரியாமலே பண்ண சுமை நிறைய இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் நீக்கிறதுக்கான முழுமையான முயற்சி செய்யணும். தந்தையினுடைய ஆகி ஏதாவது ஒரு விக்கிரமம் தீய செயல் செய்தீர்கள் என்றால் மிகவும் வேகத்துடன் விழுந்துருவீங்கன்றாரு. அதுவும் இப்ப பிகே ஆயிட்டு ஏதாவது ஒரு தப்பு முன்னாடி செஞ்சிருப்போம் அந்த தவறு, ஆனா அதுக்கு 1 மடங்கு தண்டனை. ஆனா இப்ப பிகே ஆயிட்டு நம்ம தப்பு பண்ணும்போது, தெரிஞ்ச தப்பு பண்ணும்போது அதுக்கு 100 மடங்கு தண்டனை ஆயிடுது. அதனால மிக வேகத்துடன் விழுந்துருவீங்கன்றாரு. பிகே வித்தியாலயத்தை ஒருவேளை நிந்தனை செய்தீர்கள், அதாவது நம்ம அங்கே இருந்துட்டு சென்டரை பத்தி ஏதாவது சொல்றது, சென்டர்ல உள்ளவங்களை பத்தி சொல்றது, இந்த மாதிரி எதுவும் நிந்தனை செய்யக்கூடாது. ஏதாவது கஷ்டம் கொடுத்தீர்கள் என்றால் மிகவும் பாவம் ஆகிடும்ன்றாரு. கஷ்டமே யாரும் கொடுக்க கூடாதுன்றாரு. சென்டரை பத்தியும் தப்பா பேசக்கூடாது, அங்க இருக்கிறவங்க பத்தியும் தப்பா பேசக்கூடாது, அது ரொம்ப பாவம் ஆயிடும்ன்றாரு. பிறகு ஞானத்தை கேட்பதாலோ கூறுவதாலோ எந்த நன்மையுமே இல்லைன்ட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க ஞானத்தை படிச்சாலும் வேஸ்ட்டு, மற்றவங்க போய் சொன்னாலும் வேஸ்ட்டு, எந்த நன்மையும் இல்லைன்ட்டாரு. ஏன்னா அந்த மாதிரி பாவம் பண்ணிட்டு நம்ம எது செஞ்சாலும் வேஸ்ட்டுன்ட்டாரு. ஓம் சாந்தி. நீங்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து பாவனமான உலகிற்கு எப்படி அதிபதியாக முடியும் என்பதை ஆன்மீக தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறார். இப்ப நம்ம எப்படி தூய்மை ஆகிறது அப்படின்றத, உலகத்துக்கே எப்படி அதிபதி ஆக முடியுன்றத பாபா சொல்லிட்டு இருக்கிறாரு. பாவனமான உலகத்திற்கு சொர்க்கம் அல்லது விஷ்ணுபுரி லட்சுமி நாராயணன் ராஜ்யம் என்று கூறப்படுகிறது. தூய்மையான உலகத்துக்கு தான் சொர்க்கம்ட்டு சொல்லப்படுது, இல்லைன்னா விஷ்ணுபுரி அதுக்கு பேரு. அதுதான் லட்சுமி நாராயணன் ராஜ்யம்ட்டு சொல்லப்படுது. விஷ்ணு அதாவது லட்சுமி நாராயணனுடைய கம்பைன்ட் இணைந்த படத்தை இது போல அமைத்துள்ளார்கள். விஷ்ணுனா என்னன்னா லட்சுமி நாராயணன் இணைந்த ஸ்வரூபம், அதை அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. 4 கைகளோட காமிச்சிருப்பாங்க. எனவே புரிய வைக்கப்படுகிறது. மற்றபடி விஷ்ணுவை பூஜை செய்யும் போது இவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியாமல இருக்கிறாங்க. பக்தியில பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் படம் வச்சு பூஜை செய்வோம், ஆனா இவங்க யார், இவங்க எதுக்கு இவங்களுக்கு பூஜை செய்யறோம் எதுவுமே தெரியாம தான் நம்ம இருந்தோம். 4 கை ஏன் காமிச்சிருக்கிறாங்க விஷ்ணுவுக்கு? லட்சுமி நாராயணன் இணைந்த சுரம்னா இல்லற மார்க்கம், இல்லறத்துல இருந்துகிட்டே தூய்மையா வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அதனால அவங்க லட்சுமி நாராயணன் இணைந்த சுரூபத்தை விஷ்ணுன்னு சொல்றோம். இதெல்லாம் புரிஞ்சுக்காமலே இருந்தோம், இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். மகாலட்சுமிக்கு பூஜை செய்யறாங்க, ஆனால் இவர்கள் யார் என்பதை புரியாம இருக்கிறாங்க பக்தி மார்க்கத்துலன்னு சொல்றாரு பாபா. இப்போது குழந்தைகளாகி உங்களுக்கு பல்வேறு வழிகளில் நமக்கு புரிய வைக்கிறார். அது பிராக்டிக்கலா ஞானம் கொடுக்குறாரு நமக்கு. நல்ல முறையில் தாரணை செய்யுங்கள்ட்ட சொல்றாரு. பரமாத்மாவை எல்லாமே அறிந்திருக்கிறார் என்று ஒரு சிலருடைய புத்தியில் இருக்கிறது. அது பக்தியிலே சொல்லும், கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அது மாதிரி இங்க பரமாத்மா எல்லாம் தெரிஞ்சிருக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு சிலர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நாம் எதெல்லாம் நல்லதோ கெட்டதோ செய்கிறோமோ அவை எல்லாமே அவர் அறிந்துள்ளார். அதாவது இப்ப நம்ம பாவம் பண்றோம், புண்ணியம் பண்றோம், இந்த உலகத்துல என்னென்னமோ நடக்குது, எல்லாமே கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போது இதற்கு குருட்டு நம்பிக்கையின் பாவனை என்று கூறப்படுகிறதுன்றார். இது குருட்டு நம்பிக்கைன்றார். அவருக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம என்ன செய்யறோமோ அதெல்லாம் நம்ம ஆத்மால ஸ்டோர் ஆகுது, அவ்வளவுதான். மற்றபடி அவர் பார்த்துட்டுலாம் இருப்பார்லாம் கிடையாது. அவர் சாட்சியா இருந்து உலகத்தை பாக்குறாரு. இல்ல நீ நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி அதற்கான பலனை நீ தான் அனுபவிக்க போற, அதை நான் பார்த்து என்ன பண்றது? அதனால அவர் பார்க்க மாட்டாரு, அவர் எதுவுமே அவருக்கு தெரியாது. அதெல்லாம் அவர் ஆத்மால எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகுது. ஆனா அங்க மேல நம்ம உடலை விட்டு போகும்போது அது எல்லா காட்சிகளையும் அவர் காமிச்சு தண்டனை கொடுப்பாரு. மற்றபடி இவங்க இதை பண்றாங்க அவங்க அதை பண்றாங்கன்னு பார்த்துட்டு இருக்க மாட்டாரு.
பகவான் இந்த விஷயங்களை அறிந்திருப்பதே இல்லைன்றாரு. பகவானோ பதிதர்களை பாவனமாக ஆக்குபவர் ஆவார். கடவுள் வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக தான் வந்திருக்கிறாரு. அவர் அதுக்கான வழி சொல்ல தான் வந்திருக்கிறாரு என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிந்துள்ளீர்கள்ன்ட்டு சொல்றாரு. பாவனமாக ஆக்கி சொர்க்கத்தின் அதிபதியாக பார்க்கிறாரு. நம்மள எல்லாரையும் தூய்மையாக்கி சொர்க்க உலகத்துக்கு அதிபதி ஆக்குறாரு. பின் யார் நல்ல முறையில் படிப்பார்களோ அவர்கள் உயர்ந்த பதவியை அடைவாங்க. இப்ப இதெல்லாம் வந்து இந்த ஞானம் வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு பாயிண்ட்டும் நம்ம நல்ல முறையில புத்தியில நம்ம ஸ்டோர் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை தாரணையும் பண்ணணும். அப்பதான் நம்ம உயர்ந்த பதவியை அடைய முடியும். மற்றபடி தந்தை அனைவரின் உள்ளங்களையும் அறிவார் என்று நினைக்க கூடாது. நம்ம மனசுல இருக்கிறதெல்லாம் அந்த அந்தர்யாமின்னு சொல்லுவாங்க. மனசுல இருக்கிறதெல்லாம் பேசுவாங்க. அந்த சாமியாருங்கெல்லாம் பாத்தீங்கன்னா போய் உட்கார்ந்தோடனே இந்த ஜோசியம் பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க பாருங்க, இந்த வீட்ல இருந்து இப்படி வந்திருக்கிற, உனக்கு இத்தனை பேர், உனக்கு அப்பா இவரு, அம்மா இந்த வேலை செய்கிறாங்க, அம்மா வந்து உனக்கு இத்தனை தங்கச்சி, இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம மனசுல இருக்கிறத படிக்கிறவங்கலாம் கிடையாது. மனசுல இருக்கிறத சொல்றதெல்லாம் கடவுள் கிடையாது. அவருக்கு தெரியும். ஆனா வந்து அவர் அதெல்லாம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவருக்கு யார் மனசுல என்ன ஓடுதுன்னு பார்க்குற அவசியம் அவருக்கு கிடையாது. அதெல்லாம் நினைக்க கூடாதுன்றாரு. இது பிறகு அறிவீனம் என்று கூறப்படும்ன்றாரு. அது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியாது. இப்ப யார் மனசுல என்ன ஓடுதுன்னு தெரிஞ்சா என்ன ஆகும்? அது மாதிரி யாருமே வந்து நிம்மதியா வாழ முடியாது உலகத்துல. ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒருத்தரை பத்தி ஒரு மாதிரி நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா? முன்னாடி ஒண்ணு பேசுவோம், பின்னாடி ஒண்ணு பேசுவோம். அது தெரிஞ்சுக்கிட்டா ஒரு நம்ம மண்டை பிச்சுக்கிட்டு போயிடும். மனசுல அடுத்தவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் அது தெரியாம இருக்கிறது தான் நல்லது. கடவுளுக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் அவர் மேல புள்ளியார், அவருக்கு உடம்பே கிடையாது. அவர் புள்ளியார்ன்னுட்டு எல்லாத்தையும் சாட்சியா இருந்து பாக்குறாரு. மனிதர்கள் என்ன கர்மம் செய்கிறார்களோ அதற்கு பலன் நல்லதோ கெட்டதோ நாடகப்படி அவர்களுக்கு கிடைத்தே விடுகிறதுன்றாரு. இப்ப அவர் பாபா என்ன செய்வார்? அவர் மேல இருந்து அனுப்பி விடுறாரு, டிராமா நடி அப்படின்னு நடிக்க விட்டுறாரு. அவ்வளவுதான். ஏதோ ஒரு நடிப்புன்ட்டு அவர் வேடிக்கை பாக்குறாரு மேல இருந்து. நம்ம என்ன செய்யறோமோ, நம்ம என்ன கர்மம் செய்யறோம், நல்லதோ கெட்டதோ, அதை வந்து நமக்கு வந்து அது நாடகப்படி டிராமா படி கிடைக்குதுன்றாரு. ஆனா நல்லது பண்ணாலும் அது அதனுடைய பலன் கிடைச்சிரும், புண்ணிய பலன். கெட்டது பண்ணாலும் அதனுடைய பலன் நமக்கு கிடைச்சிரும். நிறைய பேர் விகாரத்தில் செல்கிறார்கள்ன்றாரு. பிகே ஆயிட்டு நிறைய பேர் எதை பாபா செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதான் செய்யறாங்க. பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் மற்றும் இங்கு அபு அபு அல்லது சென்டர்களுக்கு வந்து விடுகிறார்கள். பாவம் செஞ்சுக்கிட்டே மவுண்ட் அபுக்கு வந்துடுறாங்க, பாபா மீட்டுக்கு வந்துடுறாங்க, சென்டருக்கு வந்துடுறாங்க. பாபா அறிவார் என்று நினைக்கிறாங்க. பாபாவுக்கு தான் தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இந்த தொழிலை எல்லாம் நான் செய்வதில்லைன்னா பாபா சொல்றாரு. பாபா அதெல்லாம் அவர் தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்லை. எத்தனை பேர், 800 கோடி பேர் இருக்கிறாங்க உலகத்துல. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் தெரிஞ்சு வச்சுக்குவாரா? அந்த வேலையை அவருக்கு கிடையாது. அனைத்தும் அறிந்தவர். ஜானி ஜனன்ஹார் என்ற வார்த்தை கூட தவறானதுதாகுன்றாரு. எல்லாம் தெரிஞ்சவர்ன்ற வார்த்தை கூட தவறாகுன்றாரு. அவர் வந்து ஞானம் தெரிஞ்சவர். ஆனா எல்லாத்தையும் மனசுல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சவர்லாம் கிடையாது. இப்ப மோசமாலாம் உலகத்துல நடக்குது, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா இருப்பாரு கடவுள். இப்ப நம்மளே நியூஸ் பார்க்காதீங்கன்றாரு. நீங்க அது இதையும் பார்க்காதீங்க, வெறும் பாசிட்டிவ் தாட்ஸை மட்டும் நினைங்கன்ற. அவர் வந்து நம்மளே என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நீங்க வந்து அதெல்லாம் பார்க்காதீங்க, அந்த கெட்ட விஷயங்கள்லாம் பார்க்காதீங்க, நல்லதை மட்டும் பாருங்கன்னு தான் சொல்றாரு. அப்புறம் அவர் கெட்டதெல்லாமா பார்த்துட்டு இருப்பாரு கடவுள் உட்காந்து என்னென்ன செய்யறாங்கன்ட்டு? அதெல்லாம் பார்க்க மாட்டாரு பாபா. அதெல்லாம் அவருக்கு வேலை கிடையாது. எல்லாம் மனசுல இருக்கிறதுலாம் தெரிஞ்சவர்லாம் கிடையாது. வந்து பதிதர்களை பாவனமாக ஆக்குங்கள், சொர்க்கத்திற்கு அதிபதி ஆக்குங்கள் என்று நீங்கள் தந்தை அழைக்கிறீங்க. நம்ம தான் கூப்பிடுறோம் தூய்மையாற்றவங்களை தூய்மையாகுங்க. இப்ப குழந்தைங்களாம் கூட கதறுது. ஏன்னா உலகமே எப்படி இருக்கு பாத்தீங்கல்ல? எல்லாம் குழந்தைங்களை கூட உயிரோட விட மாட்டாங்க இல்லையா? ரொம்ப மோசமா நடக்குது. அதனால கூப்பிடுறதே ஆத்மாக்கள் தான் அழைக்கிறாங்க. வந்து தூய்மையற்ற உலகத்தை தூய்மையாக்குங்க, எங்களை காப்பாத்துங்கன்னு எல்லாம் நம்ம தான் அழைச்சோம். சுகத்துக்கு அதிபதி ஆக்குங்கள் என்று நம்ம தான் அழைக்கிறோன்றாரு. ஏனெனில் ஜென்மாந்திரத்தின் பாவங்கள் தலை மீது நிறைய இருக்குதுன்றார் பாபா. நம்ம தலை மேல சுமை இருக்கு, அதனாலதான் அனுபவிக்கிறோம். நம்மளால போகவும் முடியல, மெல்லவும் முடியல, இருக்கவும் முடியல, அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஏன்னா அதெல்லாம் பாவங்களின் சுமைன்றாரு. இந்த ஜென்மத்தினுடையதும் இருக்கிறதுன்றாரு. இந்த ஜென்மத்திலையும் இப்ப பிகே ஆன பிறகு கூட தவறு செய்யறோம்னா அந்த பாவம் சேர்ந்துக்குது. இந்த பிறவியினுடைய பாவங்களை கூறவும் செய்யறாங்க. நிறைய பேர் எப்பேற்பட்ட பாவங்களை செய்துள்ளார்கள் என்றால் அவர்கள் தூய்மையாக ஆவது மிகவும் கடினமாக தோன்றுகிறதுன்றாரு பாபா. சொல்றாரு நிறைய பேர் அந்த மாதிரி பாவம் செய்யறாங்க, அவங்க தூய்மையாகிறதே கஷ்டம்ன்ற மாதிரி பாபாவுக்கு தோணுது. பாவனமாக ஆவதுதான் முக்கியமான விஷயமாகுன்ட்டு பாபா சொல்றாரு. ஆனா தூய்மை ஆகணும். பாபா கடைசியா நீ எத்தனை பேருக்கு ஞானம் சொன்ன, நீ எத்தனை பேருக்கு எத்தனை சென்டர் ஓபன் பண்ண, இதெல்லாம் பார்க்க மாட்டாரு. நீ தூய்மையானியா அதை தான் கேட்பாரு. நம்ம நிறைய பேருக்கு ஞானம் சொல்லியிருப்போம், நம்ம நிறைய பேருக்கு எல்லாம் சென்டர்லாம் கூட ஓப்பன் பண்ணி நிறைய என்னென்னமோ நம்ம பண்ணியிருப்போம். ஆனா வந்து நம்ம வந்து கடைசி வரைக்கும் நம்ம வந்து கோவப்படுறோம். கடைசி வரைக்கும் நம்ம 5 விகாரத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், பற்று வைக்கிறோம், கோவப்படுறோம், எல்லாருக்கும் துக்கம் கொடுத்துட்டே சாகுறோம்னா நமக்கு பதவியெல்லாம் கிடைக்காது, உயர்ந்த பதவி கிடைக்காது.
லட்சுமி நாராயணலாம் ஆக முடியாது. ஏன்னா நம்ம இன்னும் அந்த விகாரமே விடவே இல்லை இல்லையா? அதனால 5 விகாரத்தை விடாம நம்ம மட்டும் சேவை மட்டும் பண்றோம்னா அதுக்காகலாம் பாபா போஸ்டிங் கொடுக்க மாட்டாரு. அதனாலதான் சொல்றாரு, இன்னைக்கு முறையில் அதான் ஃபுல்லா சொல்றாரு, விளாசுறாரு நல்லா. தூய்மை ஆவதுதான் முக்கியமான விஷயமாகுன்றாரு. தூய்மை ஆகாம நீங்க பதவியெல்லாம் அடைய முடியாது. படிப்பு மிகவும் சுலபமானதுதான்றாரு. படிப்பு என்னமோ ஈஸி தான், எல்லாருமே படிக்கலாம், குழந்தைங்களுக்கு கூட அந்த ஞானம் புரியும். ஆனால் விக்ரமங்களின் சுமையை எப்படி இறக்குவது, இதற்கான முயற்சி தான் செய்ய வேண்டும். ஆனா பாவங்களின் சுமையை எப்படி இறக்கணும்னா பாபா நினைச்சு நினைச்சுதான் நம்ம பாவத்தை அடிக்கணும். அதுக்குதான் முயற்சி செய்யணும். நிறைய பாவம் செய்பவர்கள், நிறைய டிசர்வீஸ் செய்பவர்கள் கூட நிறைய பேர் இருக்கிறாங்கன்றாரு. இப்ப நிறைய பிக் ஆயிட்டு கூட நிறைய பாவம் செய்யறாங்க, டிசர்வீஸ் வேற பண்றாங்க. என்னன்னா ஞானத்தை சொல்லி மத்தவங்களுக்கு புரிய வச்சு அவங்களையும் பிகே ஆக்கணும். ஆனா நம்ம நடந்துக்கிற விதத்தை பார்த்தே பிகே ஆகுறவங்க கூட ஐயோ வேணாம் பாஸ் அப்படின்ட்டு ஓடிடுறாங்க. இவங்கள பார்த்தாலே இவங்க நடத்தையே சரியில்லை, இவங்கள்ட்ட போய் நம்ம என்ன பண்றதுன்ட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்கன்றாரு. இதனுடைய பாவம் நிறைய ஏறுகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. இதெல்லாம் இந்த பாவ சுமையெல்லாம் யார் தலையில ஏறுது? ஏன்னா இப்ப பாபா பேருக்கும் கெட்ட பேரு, சென்டர் பேருக்கும் கெட்ட பேர் ஆகுது. இதெல்லாம் அவங்க தலையில தான் ஏறுது. அந்த பாவம் ஆகியவை ஒன்றும் ஞானம் கொடுப்பதால் நீங்கி விட முடியாதுன்றாரு. இப்ப நம்ம செய்யற பாவத்தை நான் போயிட்டு எப்படி கழிக்கிறேன்னா மத்தவங்களுக்கு ஞானத்தை சொல்லி புரிய வச்சு கழிச்சிடறேன்லாம் அந்த மாதிரிலாம் முடியாதுன்றாரு. நீங்க ஞானம் சொன்னீங்கன்னா பாவம்லாம் போகாது. பாபா நினைச்சாதான் பாவம் போகும். பாவங்கள் பிறகும் யோகத்தினால் தான் நீங்கும்ன்றாரு. முதலிலோ யோகத்தினுடைய முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். யாருமே ஃபர்ஸ்ட் போய் எடுத்தோடனே சேவை பண்ண போகக்கூடாது, சேவையும் செய்யக்கூடாது. நம்ம ஞானமும் நிறைய ஞானமே படிச்சுட்டே இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாபாவை நினைக்கணும். பாபா அதிகமா யோகா பண்ணணும். யோகா பண்ணிட்டு தான் ஞானத்தையே வாயால சொல்லணும். ஞானத்தை படிக்கவும் செய்யணும். அதனால நிறைய பாபா நினைவு தான் முயற்சி செய்யணுன்றாரு. யோகத்தினுடைய முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். ஜானகிதாதிலாம் சேவை சேவைன்னு போயிட்டு கடைசியில ஒரு 6 மாசம் அப்படியே பாபா நினைவுலயே அப்படியே முழுகிட்டாங்க, சேவைக்கே போல. ஏன்னா பாவம் அழியணும், என் தலையில பாவ சுமை இருக்கு, 63 ஜென்ம பாவ சுமை இருக்குன்னு 6 மாசம் ஃபுல்லா யோகாவே அப்படியே இருந்தாங்க. அந்த மாதிரி நமக்குன்னு டைம் ஒதுக்கணும். நம்ம மற்ற விஷயத்திலேயே போயிட்டு இருக்க கூடாது, நம்ம யோகாவும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போதுதான் எவரது உள்ளத்திலும் அம்பு போல தைக்கவும் முடியும். இப்ப நம்ம சொல்ற ஞானம் மத்தவங்க மனசுல போய் பதியணும். அந்த அளவுக்கு நம்ம வார்த்தையில சக்தி இருக்கணும். அப்படின்னா பாபாவோட நினைவோட சொல்லணும். நம்மளே ஞானத்தை சும்மா வாய் வழியா சொல்லிட்டு நம்ம எதையும் ஃபாலோ பண்ணாம நம்ம எதையும் செய்யறது இல்லை. ஆனா மத்தவங்க மட்டும் சொல்றது பண்டிதர் மாதிரி இருக்கும். பண்டிதர் கதை இருக்குல்லையா, அந்த மாதிரி நம்ம எதுவும் செய்ய மாட்டோம், ஊருக்கு தான் உபதேசம். அந்த மாதிரி இருந்தா நம்ம சொல்ற ஞானம் மற்றவங்களுக்கு தைக்காதுன்றாரு. முதலில் பவித்திரமாக ஆகி யோகம் இருந்தால் அப்போதுதான் பேச்சில் கூட கூர்மை நிரம்பும் சொல்றாரு. நம்ம தூய்மையாயிட்டு பாபா நினைவுல இருந்து நம்ம எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு மத்தவங்க சொல்லும் போது தான் நம்மளோட பேச்சிலே கூர்மை நிரம்புன்றாரு. இல்லை என்றால் ஒருவர் எவ்வளவுதான் புரிய வைத்தாலும் யாருடைய புத்தியிலும் பதிவே பதியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்ம எவ்வளவுதான் மத்தவங்க சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்கன்னா ஏன்னா நம்ம வார்த்தையில சக்தி இல்லை. அம்பு போல பாயும் பாயாதுன்ட்டு பாபா சொல்றாரு. நம்ம சொல்றது மத்தவங்களுக்கு அம்பு மாதிரி பாயாதுன்றாரு. ஏன்னா யோக பலம் இருந்தாதான் அந்த அம்புல கூர்மை நிரம்பும். அப்பதான் நம்ம சொல்ற வார்த்தை டக்கு டக்குன்னு போய் அர்த்தவங்களுக்கு புரியும். ஜென்மாத்திரத்தின் பாவங்கள் உள்ளன அல்லவான்றாரு. இப்ப நம்ம தலைமையிலேயே ஊர்பட்ட சுமை இருக்குது. என்ன பாவம் பண்ணோம் நம்மளே சொல்லுவோம், என்ன பாவம் பண்ணணும் தெரியலையே இப்படி அனுபவிக்கிறேன்ட்டு. அப்ப தெரியுது இல்லையா, நம்ம பாவத்தை சுமையை தான் இப்ப தாங்கிட்டு இருக்கிறோம் நம்ம. அதெல்லாம் அதெல்லாம் நம்ம தலைமையில இருக்குது இல்லையா, ஒவ்வொரு பிகேஸ் தலையிலும் இருக்குது. அதனாலதான் நம்மளை செலக்ட் பண்ணி பாடம் எடுத்துட்டு இருக்காரு. இப்போது செய்யக்கூடிய பாவங்களோ ஜென்மாந்திரத்தை விடவும் அதிகமாக ஆகிடுதுன்றாரு. முன்ன செஞ்சது கூட 1 மடங்கு பலன்தான். இப்ப நீங்க பண்ணிருக்கிற பாவம் பிகே ஆயிட்டு பாவம் பண்றோம், இன்னமும் கோவப்படுறோம், இன்னமும் அப்படியே எல்லாத்துலயும் 5 விகாரத்துலயும் போயிட்டு ஆனா சென்டருக்கும் வரோம் அப்படின்னா அதோட 100 மடங்கு பாவம் ஆயிடுது. எனவே சத்குருவை நிந்திப்பவர் என்று பாடப்பட்டுள்ளதுன்றாரு. அதனாலதான் சத்குருவை நிந்திப்பவர் பாடப்பட்டிருக்குது. இவர் சத்தியமான தந்தை, சத்தியமான ஆசிரியர், சத்குரு ஆவார். பிகேக்கு நிந்தை செய்பவர்களுடைய பாவமும் மிகவும் பாரமானது என்று தந்தை சொல்றாரு. பாருங்களேன், நம்ம இன்னொரு பிகேவை கூட நம்ம தப்பா பேசக்கூடாது, அது கூட பாவம்ன்றாரு, அது கூட மிக பாரமானதுன்றாரு. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் போல. பாபா சொல்றதை பார்த்தா ரொம்பவுமே நம்ம தலையில பாவசுமே அதிகமாகுதுன்ற மாதிரி சொல்றாரு. முதலில் சுயம் தாங்கள் பாவனம் ஆகட்டுமே, ஃபர்ஸ்ட் நீங்க திருந்துங்கன்றாரு, நீங்க மாறுங்கன்றாரு. யாருக்காவது புரிய வைப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருப்பாங்க. ஆனா சிலர் நல்ல ஞானத்தை மத்தவங்க சொல்லணும்ன்ற ஆர்வம் நிறைய இருக்கும். ஆனா யோகமா 1 பைசா அளவுக்கு கூட இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. அவரை நினைக்கிறதே இல்லையா, அவரை நினைக்காம போய் ஞானத்தை மட்டும் எல்லாருக்கும் சொல்றதுல ஆர்வம் இருக்குது. இதனால் நன்மை என்னன்னு சொல்லி கேக்குறாரு. நீங்க போய் என் நினைவே இல்லாம நீங்க ஒருத்தவங்க ஞானத்தை மட்டும் அப்படியே சொல்றீங்கன்னா அதுல என்ன நன்மை? அவங்களுக்கும் புரியாது, அவங்களுக்கு ஒன்றும் புரியாது நீங்க சொல்றது. நீங்க பாபா நினைவுல சொன்னாதான் புரியுன்றாரு. முக்கியமான விஷயமே நினைவினால் பாவனமாக ஆவதற்கானது என்று தந்தை கூறுகிறார்.
முக்கியமான விஷயமே நம்ம வந்து யோகா தான். யோகா பண்ணணும், யோகான்னு கூட சொல்லாதீங்கன்ட்டாரு. அப்பாவை நினைக்கிறது அன்பா நினைக்கணும், அந்த பாவனையோட நினைக்கணும் பாபாவை. பாவனமாக ஆவதற்கு தான் அப்படின்னு சொல்றாரு. கூப்பிடுவதும் பாவனமாக ஆவதற்காக தான். நம்ம கடவுளே கடவுளைன்னு ஏன் கூப்பிடுறோம்? ஏன் செவனேன்னு இருக்க வேண்டியதானே? அதான் ஏதோ ஒரு நடிப்பு நடிக்கிறீங்க, எல்லாரும் தான் கூட இருக்கிறாங்க, எதுக்கு நீங்க கடவுளை கூப்பிடுறீங்க? உடம்பு சரியில்லைன்னா மட்டும் கடவுளே கடவுளேன்னு எதுக்கு கூப்பிடுறீங்க? பாவனை தூய்மையாக தான் கூப்பிடுறீங்கன்றாரு. பக்தி மார்க்கத்துல அடி வாங்கும் வீணாக சத்தம் போடும் ஒரு பழக்கம் ஏற்பட்டு விட்டுள்ளதுன்றாரு. பக்தியில ஃபுல்லா பஜனை தான். பஜனை, அப்புறம் நிறைய அடி தான் வாங்குவோம். என்னன்னா போய் போய் அங்கங்க அலைஞ்சு திரிஞ்சு ஒன்றும் நடக்காது, மேல மேல கஷ்டம்தான் வரும். அதனால, ஏன்னா அது வந்து இறங்கும் மார்க்கம், பக்தி மார்க்கம். அதனால நீங்க என்னதான் மெனக்கெட்டாலும், நீங்க என்னதான் பக்தி பண்ணாலும் உங்களுக்கு எதுவுமே பா மேலே மேல வந்து எதுவுமே ஏற முடியாது, எல்லாம் கீழே இறங்கி தான் வந்துட்டு இருப்பீங்க. பக்தின்றது கீழே இறங்கும் மார்க்கம். அதுலதான் நீங்க உங்களுக்கு அடி வாங்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சுன்றாரு. பிரார்த்தனை செய்யறாங்க, ஆனால் பகவானுக்கு காதுகள் எங்கே? காதுகள் இல்லாமல் வாய் இல்லாமல் கேட்பது எப்படி, பேசுவது எப்படின்றாரு. இப்ப பாபாவுக்கு காதும் இல்ல வாயும் இல்ல. பக்தியில பக்தியில அவர் மேல இருந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. 100 வருஷம் கடைசியில தான் பிரம்மா பாபா உடல்ல வராரு. அது வரைக்கும் அவருக்கு வாயும் இல்ல காதும் இல்ல. அவர் எப்படி கேட்பாரு? நீங்க என்னதான் கத்தி கத்தி கூப்பிட்டாலும் அவர் காது எப்படி கேட்கும்? வாய் இல்லாம அவர் எப்படி பேசுவாரு? அதனால அவரோ அவ்யக்தமானவர், கண்களுக்கு புலப்படாதவர். இவை எல்லாமே குருட்டு நம்பிக்கையாகும்ட்டு பாபா சொல்றாரு. நீங்கள் தந்தையை எந்த அளவுக்கு நினைவு செய்வீர்களோ அந்த அளவு பாவங்கள் நீங்கும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்ம பாபாவை இப்ப நம்ம ஒண்ணுமே செய்ய தேவையில்ல. நீங்க வந்து எந்த ஒரு பஜனையோ பாட தேவையில்ல, கத்தி கத்தி கூப்பிட தேவையில்ல, எதுவுமே செய்ய தேவையில்ல. அப்படியே அமைதியா உட்காந்து நீங்க உங்க கர்மாவை செய்யுங்க. மற்றபடி குழந்தைகளை பாத்துக்கிறது, வீட்டை பாத்துக்கிறது, சமைக்கிறது, வேலைக்கு போறது எல்லாமே நீங்க செய்யுங்க. அது கூடவே பாபா நினைங்க, அவ்வளவுதான். கர்மயோகியா இருந்து பாபா நினைங்க. எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவு உங்க பாவம் நீங்கிருன்றார். அப்படின்று இவர் நிறைய நினைவு செய்கிறார், இவர் குறைவாக நினைவு செய்கிறார் என்பதை தந்தை அறிந்துள்ளார் என்பதல்ல. இப்ப பாபாவுக்கு தெரியாது நம்ம யார் நிறைய நினைக்கிறாங்க, யார் கம்மியா நினைக்கிறாங்கலாம், அப்புறம் யார் என்ன தப்பு பண்றாங்க, இதெல்லாம் அவர் பாக்குறது இல்ல. தங்களுடைய சார்ட்டை சுயம் தாங்களே பார்க்க வேண்டும்ன்றாரு. சொல்லுவாங்க ஸ்கூல்ல, டீச்சர் சொல்லுவாங்க, நீ 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 படிச்சா நீ தானே நல்லா இருக்க போற அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாபா சொல்றாரு, உங்க சார்ட்டை நீங்க தான் பார்க்கணும். நீங்க எவ்வளவு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு லாபம், நீங்க உயர்ந்த பதவி அடைவீங்கன்றார். நினைவினால் தான் உங்களுடைய கர்மம் விநாசமாகும் என்று தந்தை கூறியுள்ளார். எவ்வளவு நினைவு செய்கிறீர்கள் என்று பாபா கூட உங்களிடம் தான் கேட்கிறார். இப்ப நம்மளதான் கேட்கிறாரு, அவருக்கு தெரியுமா? அவரே சொல்லலாம்ல, நீ காலில இருந்து நீ நினைக்கல. இப்ப நம்ம இன்னைக்கு காலையில இருந்து ஒரு மணி நேரம் நினைச்சிருப்போம்னு நினைச்சுக்கோங்களேன். பாபா சொல்றாரா நீ 1 மணி நேரம் தான் நினைச்ச அப்படின்னு சொல்றாரா? சொல்ல மாட்டாரு. நம்மளதான் கேட்பாரு, நீ எவ்வளவு நேரம் நினைச்ச, சார்ட் வை அப்படின்னு. ஏன்னா நமக்கு தெரியணும்ல நம்ம நினைச்சோமா இல்லையான்ட்டு. நடத்தை மூலமாக கூட தெரிய வருகிறது. நம்ம வந்து எப்படி தெரியும்னா, நம்ம யோகாவே பண்ணல அப்படின்னா நம்ம நடத்தையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே சிடுசிடுன்னு இருப்போம், கடுக்கடுன்னு இருப்போம், அப்படின்னா யோகாவே பண்ணலன்னு அர்த்தம். அமிர்த வேலையும் செய்யல, அப்படியே பழையபடி சொரூபமா இருக்கும். அதே அந்த 5 விகாரம் தான் மூஞ்சில தெரியும். அதனால நடத்தை மூலமாகவே தெரிஞ்சிருதுன்றாரு யார் யாரு யோகா பண்றாங்க இல்லைன்ட்டு. அதனால பாபா சொல்றாரு, நடத்தை மூலமாகவே தெரிய வருகிறது. நினைவு இல்லை என்றால் பாவங்கள் நீங்கிவிட முடியாதுன்னு பாபா சொல்றாரு. இப்ப நினைவே இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், பாபா நினைக்கலன்னா நம்ம பாவம் தலை மேல இருக்குல்ல, அந்த பாவ சுமை போகாதுன்றார் பாபா. அப்படின்று யாருக்காவது ஞானம் கூறினீர்கள் என்றால் உங்களுடையதோ அவர்களுடையதோ பாவங்கள் அழிந்து போயிடும் என்பதே அல்லன்றாரு. நான் போய் 4 பேருக்கு ஞானம் சொல்லிட்டேன், என் கூட இருக்கிறவங்களும் ஞானம் சொல்லிட்டேன், நான் பாக்குறவங்களெல்லாம் ஞானம் சொல்லிட்டேன், அப்ப என் பாவம் போயிடுச்சு, அப்படிலாம் கிடையாதுன்றாரு. பாவம் எப்படி போகும்னா பாபா நினைச்சாதான் போகும், இல்லை சுயம் தாங்கள் நினைவு செய்தால்தான் பாவங்கள் நீங்கும்ட்டு சொல்றாரு பாபா. அடிப்படை விஷயமே பாவனமாக ஆவதற்கானதான் சொல்லிட்டாரு. முக்கியமான விஷயமே தூய்மைதான். தூய்மையானாதான் அங்க போய் நம்ம சொர்க்கத்துக்கே போக முடியும். என்னுடையராக ஆகி உள்ளீர்கள் என்றால் எந்த ஒரு பாவம் செய்யாதீங்க என்று தந்தை சொல்றாரு. இப்ப பிகே ஆயிட்டு நீங்க பாவம் செய்யாதீங்கன்றாரு. நான் பிகேவா இருக்கும் போது கூட 1 மடங்கு பாவம். இப்ப பிகே ஆயிட்டு நீங்க பாவம் செய்யாதீங்கன்றார் பாபா. இல்லை என்றால் மிகவும் வேகமாக விழுந்துருவீங்க குழந்தைகளே. நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாரு. அப்ப வந்து அவரை ஒரு நீதிபதியோட ஒரு பையன் வந்து தப்பு பண்றான்னும் போது, அவன் அனுபவிக்கும் போது அந்த நீதிபதி பார்த்து கவலைப்படுவார்ல, அந்த மாதிரி பாபா சொல்றாரு, என் குழந்தையா இருந்துட்டு நீ தவறு செய்யாத குழந்தை, அப்புறம் நீ வந்து கஷ்டப்படும் போது என்னால பார்க்க முடியாது, அதனால இல்லை என்றால் மிகவும் வேகமாக விழுந்துருவீங்கன்றாரு. அதனால இப்பயே சொல்லிடுறாரு, பின் நாம் நல்ல பதவி அடைய முடியும் என்று நம்பிக்கை கூட வைக்க கூடாதுன்றாரு. இப்ப நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டே இருக்கிறோம், ஞானமும் கேட்கறோம், யோகாவும் பண்றோம், போய் தப்பும் பண்ணினே இருக்கிறோம், எல்லாருக்கும் துக்கம் கொடுக்குறோம், இது எல்லாமே பண்ணிட்டே இருக்கிறோம்னா
நம்மளே புரிஞ்சுக்கணும், நம்ம நல்ல பதவியை அடைய மாட்டோம், நம்ம லட்சுமி நாராயண ஆகலாம் தகுதி இல்லைன்னு நம்மளே வந்து புரிஞ்சுக்கணுன்றாரு. என்ற நம்பிக்கை கூட வைக்க கூடாதுன்னு சொல்றாரு பாபா. கண்காட்சியில் நிறைய பேருக்கு புரிய வைக்கிறாங்க. நிறைய குழந்தைகள் கண்காட்சியில கூட போறாங்க, போயிட்டு நிறைய பேருக்கு புரிய வைக்கிறாங்க. அவ்வளவுதான், நாங்கள் நிறைய சேவை செய்தோம் என்று குஷி ஆகிடுறாங்க. நிறைய பேருக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா ஒரே குஷி ஆயிடுதுன்றாரு. ஆனால் முதலில் நீங்கள் பாவனமாக ஆகுங்கள் என்று தந்தை கூறுகிறார். நல்லதுதான், சேவை பண்ணீங்க, நல்லதுதான், நிறைய பேருக்கு சொன்னீங்க, ஆனாலும் முதல்ல நீங்க தூய்மை ஆகுங்கன்ட்டு பாபா சொல்றாரு. தந்தையை நினைவு செய்யுங்கள். நினைவில் நிறைய பேர் ஃபெயில் ஆயிடுறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப பாபா நினைங்க, அந்த நினைவு தான் இல்லைன்றாரு. யோகா தான் கம்மியா இருக்குது. மற்றபடி சேவைலாம் பண்றீங்க, ஞானம்லாம் படிக்கிறீங்க, ஞானம் மத்தவங்க சொல்றீங்க, எல்லாமே செய்றீங்க, ஆனா முழு நாளும் நினைவு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஞானமும் மிகவும் சுலபமானது ஆகுன்றாரு. ஞானம் ஈஸி தான், குழந்தைங்கள் கூட எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் 7 நாள் கோர்ஸை. 84 பிறவின் சக்கரத்தை அறிந்து கொள்ள வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. அவ்வளவே. அந்த படிப்பில் எவ்வளவு கணக்கு புத்தகங்கள் படிக்கிறாங்க, உடைக்கிறாங்க, என்ன சம்பாதிப்பார்கள்? படித்து கொண்டிருக்கும் போதே இறந்து விட்டால் படிப்பு முடிந்து போய்விடும். இப்போ மற்ற படிப்பெல்லாம் படிக்கிறாங்களா, லௌகிகத்துல மேக்ஸ்லாம் படிக்கிறாங்க, எவ்வளோ உழைக்கிறாங்க, அதால என்ன சம்பாதிக்கிறாங்க? படிச்சுட்டு இருக்கும்போதே செத்து போயிட்டா படிப்பு கூட முடிஞ்சு போயிடுதுன்றாரு. குழந்தைகளாகி நீங்களோ எவ்வளோ நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவு தாரணை ஆகுன்றாரு. பாபா நினைக்க நினைக்க என்ன ஆகும்னா அந்த ஞானமும் நல்லா புத்தியில பதியும், நல்லா ஸ்டோர் ஆகும், நல்லா தாரணையும் ஆகும். பவித்திரமாக ஆகவில்லை என்றால், பாவங்களை அழிக்கவில்லை என்றால் மிகவும் தண்டனை வாங்க வேண்டி வரும்ட்டு பாபா சொல்றாரு. நம்ம தூய்மை ஆகலை, பாவம் தலை மேல அப்படியே இருந்துச்சுன்னா தண்டனை ரொம்ப இருக்கும் அப்படின்றாரு. இப்ப நான் கேஸ் பாக்குறோம்ல, என்னென்ன நடக்குது உலகத்துல. இப்போ திடீர்னு ஹார்ட் அட்டாக், திடீர்னு ரயில் ஆக்சிடென்ட், திடீர்னு எல்லாம் எரிஞ்சு போய் சாகுறாங்க. என்னவா இருக்கும்? எல்லாம் தண்டனை தான், எல்லாமே அவங்க செஞ்ச பாவங்களுடைய தண்டனை தான். அந்த மாதிரி ரொம்ப மோசமான தண்டனை வாங்க வேண்டியிருக்கும். பாவம் அழியலைன்னா, பாபா நினைச்சு நினைச்சு பாவம் அழியலைன்னா தண்டனை அதிகமா இருக்கும்ன்றாரு. அப்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனாலதான் சொல்றாரு இப்ப நினைங்கன்றாரு. ஆனா அதைதான் நினைக்க விட மாட்டுது மாயா. அதனால நம்ம முயற்சி பண்ணி நினைச்சிட்டே இருக்கணும். அப்படின்று எங்களுடைய நினைவோ பாபாவிற்கு சேர்ந்தே விடுகிறது என்பதல்லன்றாரு. நாங்க நினைக்கிறோம் பாபாட்ட போயிடுச்சு, எங்களுக்கு தெரியும், நாங்க நினைக்கிறது பாபாவுக்கு தெரியும், அப்படி கிடையாதுன்றாரு. பாபா என்ன செய்வார்? நீங்கள் நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் பாவனமாக ஆவீர்கள். பாபா என்ன பண்ணுவாரு? அவர் நம்மளை நினைக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம தான் அவரை நினைக்கணும். ஏன்னா அவர் என்ன பாவமா பண்ணிட்டு இருக்காரு நம்மள நினைக்கிறதுக்கு? நம்ம தான் பாவம் பண்ணியிருக்கிறோம், நம்ம அவரை நினைக்கணும். அதனால சொல்ற, நீங்க என்ன நினைச்சீங்கன்னா தூய்மையாயிடுங்க. பாபா அதில் என்ன செய்வார்? என்ன பாராட்டு அளிப்பார்? நிறைய குழந்தைகள் சொல்றாங்க, நாங்களோ எப்பொழுதுமே தந்தையை நினைவு செய்து கொண்டுதான் இருக்கிறோம். பாபா சொல்றாரு பாருங்க, நிறைய பேர் சொல்றாங்க எப்பவுமே நாங்க பாபா நினைச்சிட்டு தான் இருக்கிறோம், அவர் இல்லாமல் எங்களுக்கு யார் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் இல்லாம எங்களுக்கு யார் இருக்கிறாங்க, நாங்க வந்து அவரே தான் நினைச்சிட்டு இருக்கிறோம், இதுவும் பொய் கூறிக்கொண்டே இருக்கிறாங்கன்ட்டு சொல்றாரு பாபா. பாபா சொல்றாரு பாருங்க, நம்ம சரியா அவரை நினைக்கலன்றத சொல்றாரு. பொய் சொல்றாங்கன்றாரு. நினைவுல மிகுந்த உழைப்பு உள்ளது. நினைவுனா நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸியா கிடையாது, பக்தியில நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நினைக்கணும், அப்படியே புள்ளி புள்ளியா நினைக்கணும், உடல் உணர்வுல நினைக்க கூடாது. அதுதான் உண்மையான நினைவு. தபஸ்யான்ட்டு அதுதான் சொல்றது. எல்லாத்தையும் மறந்துட்டு அவரை நினைக்கணும். அப்படி இல்லை, நான் இங்கேயும் டிவியும் பார்த்துக்குவேன், அங்கேயும் பாபாவையும் நினச்சிட்டு இருப்பேன், இங்கேயும் நான் வந்து இவங்களோட பேசிக்கிட்டே அவங்களையும் பாபா நினச்சிட்டு இருப்பேன், அப்படி கிடையாது. கரெக்டாக அந்த கனெக்ஷன் இருக்கணும். கனெக்ஷன் வந்து அந்த உடல் உணர்வையே விட்டுட்டு எதையுமே பிடிக்க கூடாது, எல்லற்ற வைராக்கியம் இருக்கணும். நானும் பாபா, அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு மணி நேரம் எல்லாத்தையும் விட்டுட்டு கூட உட்காந்து கூட பாபா ஃபோட்டோவை பார்த்து அப்படி நினைக்கணும். அப்படி இல்லாமல் நான் எப்பவுமே பாபா கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் நினைவு செய்கிறோமா இல்லையா, இது கூட புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறாங்கன்றாரு. நிறைய பிகேஸு குழந்தைங்க மாதிரி இருக்கிறாங்க, சின்ன குழந்தைங்க மாதிரி. என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஒழுங்கா நினைக்கிறாங்களா புரிஞ்சுக்கிறாங்களா, நினைக்கிறாங்களா இல்லையான்னு கூட அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாம இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. புரிய கூட வைக்க முடியல. ஆனா அந்த அளவுக்கு அவங்களே நினைச்சுக்கிறாங்க, நான் நல்லா பாபா நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நாங்களோ நினைவு செய்து கொண்டே இருக்கிறோம் என்று அறியாமையில் கூறிடுறாங்கன்னு சொல்றாரு. அறியாமையில சொல்றாங்க, நாங்க பாபா நினைச்சிட்டு தான் இருக்கிறோம், யோகா பண்ணிட்டு தான் இருக்கிறோம்னு சொல்லிடுறாங்க. உழைப்பின்றி யாராவது உலகிற்கு அதிபதி ஆகிவிட முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சரி, உண்மையிலே நீங்க அந்த அளவு பாபா நினைச்சிருக்கிறீங்க அப்படின்னா இந்நேரம் நீங்க வந்து தூய்மையாயிருக்கணும், இந்நேரம் நீங்க சேவை பண்ணியிருக்கணும், இந்நேரம் நீங்க வந்து எத்தனை பேருக்கு உங்க தமிழ்நாடு ஃபுல்லா ஞானம் போயிருக்கணும்ல. சென்ட்ரல் அப்படியே குவியணும், அப்படியே ஈ மாதிரி வைக்கணும். நம்ம இருக்கிற இடம் வந்து அத்தனை பேரை நம்பணும் அந்த ஞானத்தை, நீங்க உண்மையிலே பாபாவை அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா. ஆனா அது எதுவுமே நடக்கலன்னா நம்ம பாவமும் போல, நம்ம இன்னும் கஷ்டப்பட்டுக்கினே இருக்கணும்னா நல்லா தெரியுது நம்ம பாபாவை சரியா நினைக்கல அப்படின்ட்டு அர்த்தம். அதான் சொல்றாரு, உழைப்பு இல்லாமலாம் உலகத்துக்கே அதிபதிலாம் ஆக முடியாதுன்றாரு.
இது எப்படி தரமா இருக்குது, நான் நல்லா படிச்சுட்டேன், நான் கலெக்டர் ஆயிடுவேன்ட்டு கலெக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்ற மாதிரி இருக்குது. நல்லா படிச்சுட்டேன், நான் எப்படியும் கலெக்டர் ஆயிடுவேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம வந்து சரியா படிக்கிறோமா படிக்கலையான்னு கூட தெரியாம சொல்றோம்ல, அந்த மாதிரி இருக்குது. உயர்ந்த பதவியை அடைய முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. நினைவுடைய கூர்மை நிரம்பினால்தான் சேவை செய்ய முடியும். இப்ப பாபா நினைக்க நினைக்க அந்த கூர்மை வந்து நம்மளுடைய வார்த்தையில வரும். நம்ம பேசுற வார்த்தையில கூர்மை வரும். அப்ப நம்ம சொல்றது எல்லாருமே கேட்பாங்க. அப்பதான் சேவை செய்ய முடியுன்றார். பிறகு எவ்வளவு சேவை செய்து பிரஜைகளை உருவாக்கினார்கள் என்பது கூட பார்க்கப்படுகிறதுன்றாரு. அப்புறம் ஒரு சும்மாலாம் கிடையாது, அப்படியே போஸ்டிங் அப்படியே தூக்கிலாம் கொடுத்துட மாட்டாங்க. இங்கேயே ஒரு கலெக்டர் போஸ்டிங் படிச்சாதான் கிடைக்கும். ஒரு பிஎம் போஸ்டிங், சிஎம் போஸ்டிங்லாம் எல்லாமே எங்கேயே எவ்வளவு மெனக்கட வேண்டியதா இருக்கு. அப்ப பாபா மட்டும் நான் அப்படியே தூக்கி கொடுத்துருவாரா? ஒரு பானையே நம்ம தட்டி பார்த்து தான் வாங்குறோம் இல்லையா? தட்டி பார்த்து நல்லா இருக்கான்னு பார்த்து தான் வாங்குவோம். அது மாதிரி அப்புறம் லட்சுமி நாராயணன் ஆகுறதுன்னா சும்மாவா? நல்லா தட்டி தட்டி பார்த்து தான் பாபா நம்மளை வந்து 4 தட்டி தட்டி பார்த்து தான் லட்சுமி நாராயணன் ஆகிறதுக்கு தகுதியான்னு பார்ப்பாரு. அதனால எவ்வளவு சேவை செஞ்சு பிரஜையை உருவாக்கணுன்றதை கூட பார்ப்பாராம். பார்த்து தான் போஸ்டிங்கே கொடுப்பாரு பொழுது. கணக்கு வேண்டும் அல்லவான்றாரு. எல்லாத்துக்கும் கணக்கு வச்சுக்கிறாரு. அவர் தான் சொல்றாரு, நான் ஒரு வியாபாரின்றாரு. சிவபாபா ஒரு வியாபாரி, வைர வியாபாரி. இவர் பிரம்மா பாபாவும் ஒரு வைர வியாபாரி. கரெக்டா கணக்கு பார்த்து தான் நமக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. நம்ம எத்தனை பேரை தனக்கு சமமாக ஆக்கினோம், பிரஜைகளை அமைக்க வேண்டி உள்ளது அல்லவான்ட்டு சொல்றாரு. இப்ப நம்ம வந்து நம்மள மாதிரியே மத்தவங்கள மாத்தணுமா? அப்பதான் நம்ம அங்க போயிட்டு ராஜா ஆக முடியும். பிரஜைகளையும் நம்ம உருவாக்கணும்ன்றாரு. அப்போதுதான் ராஜ்ய பதவி அடைய முடியும். அப்பதான் விஷ்ணுவா லட்சுமி நாராயணா ஆக முடியும். சும்மாலாம் நம்மளால லட்சுமி நாராயணலாம் ஆக முடியாது. அதுவோ இப்போது ஒன்றும் இல்லைன்றாரு. யோகத்தில் இருக்க வேண்டும். இப்ப யாருமே அது தகுதியா ஆகல. இப்ப யோகாவில் இருக்கணும். கூர்மை நிரம்ப வேண்டும். பாபாவை நினைச்சு நினைச்சு வார்த்தைகள்ல ஞான அம்பு பாயணும். அப்போதுதான் எவருக்கும் முழுமையாக அம்பு போல தைக்க முடியுன்றாரு. சாஸ்திரங்களில் கூட இருக்கிறது அல்லவா? கடைசியில் பீஷ்ம பிதாமகர் துரோணாச்சாரியர் ஆகியோருக்கு ஞானம் அளித்தார் என்று அப்படின்ட்டு சாஸ்திரங்கள்ல கூட இருக்குது. பீஷ்ம பிதாமகருக்கு அந்த அம்பு போட்டாரு அர்ஜுனன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கடைசியா தான் நம்ம வந்து நம்மளுடைய வார்த்தையில சக்தி நிரம்பினாதான் இந்த சன்னியாசிகள்லாம் நம்புவாங்க. தூய்மையானாதான் நம்ம பேசுற வார்த்தையில சன்னியாசிகள்லாம் நம்ம சொல்றத ஏத்துக்கிட்டு உண்மைதான் கடவுள் இங்க வந்துட்டாருன்ட்டு ஏத்துட்டு வருவாங்க. அதுல வந்து நம்ம கிட்ட சக்தி நிரம்பணும். அப்பதான் வந்து ஒத்துக்குவாங்க. உங்களுடைய பதித்த நிலை, தூய்மையற்ற நிலை நீங்கி ஆத்மா சதோபிரதான நிலை வரை வந்துவிடும் பொழுது கூர்மை நிரம்புகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்மளோட நிலை மாறி அந்த தூய்மையான நிலை வரும்போது தான் அந்த வார்த்தையில கூர்மை நிரம்புது. பின் சட்டென்று அம்பு போல பதிந்து விடுகிறதுன்றாரு. பாபாவோ எல்லாமே அறிவார் என்று ஒருபோதும் நினைக்காதீங்கன்றாரு. பாபாவிற்கு தெரிய வேண்டிய அவசியம் என்ன? செய்பவர்கள் அடைவார்கள்ட்டு சொல்றாரு. பாபாவுக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சுக்காதீங்க. என்ன யார் செய்யறாங்களோ அவங்க அடைவாங்கன்றாரு. அவருக்கு தெரிய வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அவர் என்ன மேல இருந்து சாட்சியா இருந்து பாக்குறாரு, அவ்வளவுதான். பாபா சாட்சியாக ஆகி பார்த்து கொண்டே இருக்கிறாருன்ட்டு சொல்றாரு. இது ஒரு டிராமா. இதெல்லாம் நம்மளாம் நடிச்சிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன பண்றோமோ அது நமக்கு கிடைக்கும். சாட்சியா இருந்து பாபா பாக்குறாரு, அவ்வளவுதான். நாங்கள் குறிப்பிட்ட இந்த இடத்திற்கு சென்று சேவை செய்தோம் என்று பாபாவுக்கு எழுதுறாங்க, லெட்டர் எழுதுறாங்க. முதல் நீங்கள் நினைவு யாத்திரையில் மூழ்கி இருக்கிறீர்களா என்று பாபா கேட்பாராம். பாபா வந்து அப்படியே கிராஸ் கேள்வி கேட்கிறாரு. நான் இத்தனை பேருக்கு சேவை பண்ணேன் அப்படின்னு சொல்றது பெருசு இல்ல, நீங்க பாபாவை நினைச்சீங்களா அப்படின்னு கேக்குறாராம். முதல் விஷயமே இதுதான். மற்ற தொடர்பை விடுத்து ஒரு தந்தையிடம் தொடர்பை இணையங்கள்ட்டு சொல்றாரு. தேகி அபிமானி ஆத்ம உன்னோடராக ஆக வேண்டியவரும்ட்டு சொல்றாரு. வீட்டில் இருக்கும்போது கூட இதுவோ பழைய உலகம், பழைய தேகம் ஆகும் என்பதை புரிந்திருக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. நீங்க வீட்டுல இருந்தாலும் சரி, இந்த உலகம் பழசாயிடுச்சு, இந்த தேகம் கூட வேஸ்ட் ஆயிடுச்சு, இதெல்லாம் இனிமே இருக்க முடியாது. இருக்கிற வரைக்கும் ஓட்டிட்டு எல்லாருக்கும் ஞானத்தை சொல்லிட்டு நம்ம பாபா நினைவுல போகணும். அந்த மாதிரி ஒரு எல்லையற்ற வைராக்கியத்தோட வாழுங்கன்றாரு. இவை எல்லாமே முடிய போகிறதுன்றாரு. தந்தை மற்றும் ஆஸ்தியிடம் தான் நமக்கு வேலையே, நமக்கு வேற யார்ட்டையும் வேலையே கிடையாது. எல்லா கணக்கு வழக்கையும் முடிக்கிற இதைதான் நம்ம பார்க்கணும். இல்லறத்தில் இருக்க வேண்டாம், யாரிடம் பேச வேண்டாம் என்றெல்லாம் பாபா சொல்வதில்லை. பிகே ஆயிட்டோம்னா நான் மதுவனோட போயிடுவேன், எனக்கு யாரோடையும் கனெக்ஷன் கிடையாது, இந்த பழைய ஆளுங்கள்லாம் நான் விட்டுட்டு ஓடிடுவேன், அப்படி கிடையாது. இல்லறத்துல இருக்க வேண்டாம், யார்ட்டையும் பேச வேணாம், அப்படிலாம் கிடையாது. எப்பயும் போல இருங்க. திருமணத்திற்கு செல்லலாமா என்று பாபாவிடம் கேட்குறாங்க. தாராளமாக செல்லுங்கன்ட்டு பாபா சொல்வார். ஆனால் அங்கேயும் போயிட்டு சேவை செய்யுங்கன்ட்டு சொல்கிறாரு. அங்கே திருமணத்தில் கூட போய் யார்ட்டையாவது ஞானத்தை சொல்லி புரிய வைங்க. புத்தியின் யோகம் சிவபாபாவிடம் இருக்கட்டும்ட்டு பாபா சொல்கிறாரு.
ஆனா பாபா நினைச்சுக்கிட்டே மத்தவங்க ஞானத்தை சொல்லுங்க. எங்க வேணாலும் போங்க, ஆனா பாபா நினைவுலே போங்க. உங்களோட வைப்ரேஷன் அங்க பரவும்ல, அதனால எங்க வேணாலும் போங்க, அங்க பாபா நினைவோட போங்க. ஜன்ம ஜன்மாந்தரத்தின் விக்ரமங்கள் நினைவின் பலத்தால் தான் சாம்பல் ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப தலைமையில இருக்குதுல்ல ஜன்ம ஜன்மமா பாவம், அதெல்லாம் பாபா நினைச்சாதான் போகும், சாம்பல் ஆகுன்றாரு. இங்கு கூட விக்ரமங்கள் செய்தார்கள் என்றால் மிகவுமே தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும்ன்றாரு. பிகே ஆயிட்டு நம்ம திரும்ப பாவம் செஞ்சோன்னா தண்டனை அதிகமா இருக்குன்றாரு. பாவனம் ஆகி கொண்டே இருக்க இருக்க விகாரத்தில் சென்றார்கள் என்றால் இறந்தே விடுவார்கள்ன்ட்டு சொல்றாரு. அதாவது நம்ம தூய்மையாகிறோம், நம்ம பாபா வந்து நமக்கு ஞானத்தை கொடுத்து தூய்மையாக்குறாரு. யோகா பண்றோம், திரும்பவும் விகாரத்துல விழுறோம்னா அப்புறம் வந்து பாபா வந்து சொல்றாரு அந்த குழந்தை நான் பிகேவா ஆயிடும், பிகேல இருந்து திரும்ப பழைய உலகத்துக்கு போயிடும், இறந்தே விடுவார்கள்ன்றாரு. ஒரேடியாக தூள் தூளாக ஆகிடுறாங்க. அதாவது மாடியில இருந்து விழறதுக்கு சமம்னு வர 5 மாடியில இருந்து விழறதுக்கு சமம், தூள் தூளா ஆயிடுவாங்கன்றாரு. அப்புறம் என்ன பண்றது, திரும்ப வந்து சேவைலாம் பண்ண முடியாது, நல்ல பதவி அடைய முடியாது, கஷ்டம் துக்கம்லாம் வந்து குவிஞ்சிரும். ஏன்னா அந்த 5 விகாரத்துல போனாலே கஷ்டம்தான். ஸ்ரீமத் படி நடக்காமல் மிகுந்த நஷ்டம் ஏற்படுத்துறாங்கன்றாரு. அதாவது பாபாவுக்கு இதெல்லாம் ரொம்ப தொந்தரவா இருக்குது. ஏன்னா இங்க வந்துட்டு ஸ்ரீமத் படி நடக்காம நஷ்டம் ஏற்படுத்துறாங்க. அந்த வைப்ரேஷன் வந்து சென்டர் ஃபுல்லா போகுது இல்ல, பிரச்சனையாகுது, அதனால நஷ்டம் ஏற்படுத்துறாங்கன்றாரு. அதாவது டிசர்வீஸ் பண்றாங்கன்றாரு. ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் வேண்டும். அதாவது அந்த கிருஷ்ணரோட காலடி போடுவாங்க பக்தி மார்க்கத்துல, கிருஷ்ணர் வராருன்னா உள்ள காலடி, அவர் பாபா அடி மேல அடி எடுத்து வச்சுதான் கிருஷ்ணர் ஆயிருக்கிறாரு. அதாவது ஸ்ரீமத் படி நடந்திருக்காரு, ஒன்னொன்னு சிவபாபா சொல்ற வழிபடி நடந்திருக்கிறாரு. சாப்பாட்டுல இருந்து குடித்தல்ல இருந்து எல்லாமே. அதனாலதான் கிருஷ்ணர் ஆனாரு. அதனால கிருஷ்ணரா ஆகணும்னா அடி அடியிலும் ஸ்ரீமத் படி நடக்கணும். யோகமே வர முடியாத அளவுக்கு அப்பேற்பட்ட பாவங்க செய்யறாங்க. அதாவது பாபாவை நினைக்கவே முடியாது அந்த மாதிரி பாவம் செய்யறாங்கன்றாரு. நமக்கே மனசாட்சி உறுத்தும்ல, ஒரு யாரையாவது நல்லா பிடிச்சி திட்டி விட்டுருப்போம், அப்புறம் பாபா போய் யோகா பண்றோம்னா எப்படின்னு பாபா கிட்ட கனெக்ஷனே போகாது. ஏன்னா ஒரு ஆத்மாவுக்கு துக்கம் கொடுத்துட்டு எப்படி போய் பாபாவை நினைக்க முடியும், துக்கம் கொடுத்துட்றாங்க, அந்த மாதிரி பாவம் செய்யறாங்க. அதாவது யோகமே வராத அளவுக்கு பாவம் செய்யறாங்க. நினைவு செய்ய முடியாமல் இருப்பார்கள்ன்றாரு. அவங்களால பாபா நினைக்க முடியாது, ஏன்னா தவறு பண்ணிட்டாங்க இல்லையா, பச்சாதாபம். யாரிடமாவது சென்று பகவான் வந்து விட்டுள்ளார், அவரிடம் வந்து ஆசி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவாங்க. இப்ப அவங்களே போயிட்டு மத்தவங்கள்ட்ட சேவை செய்வாங்க, ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்ப நம்ம வந்து நம்ம நடத்தை மாறாம நம்ம மத்தவங்களுக்கு என்னதான் புரிய வச்சாலும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அம்பு போல் பதியவே பதியாதுன்றாரு. நம்ம சொல்ற வார்த்தை அம்பு மாதிரி பதியாது. பக்தர்களுக்கு ஞானம் கூறுங்கள் என்று பாபா கூறியுள்ளார். அதாவது நம்ம கூட இருக்கிறவங்க சிலர் வந்து பிரஜையா இருப்பாங்க, சிலர் வந்து நம்ம ராஜ்யத்துல வர்றவங்களா இருப்பாங்க, நம்ம கூடவே டிராவல் பண்றவங்களா இருப்பாங்க. எல்லாமே சத்தியுகத்துல இருந்து தொடர்புல இருக்கிறவங்க தான் நம்ம கூட இருப்பாங்க. ஆனா சிலர் வந்து பக்தர்களாவும் நம்ம கூட இருப்பாங்க, அவங்களும் வருவாங்க, அவங்கள்ட்டையும் நீங்க ஞானம் சொல்லுங்கன்றாரு. இல்லைன்னா அவங்கள திட்டினே இருப்பாங்க. ஏன்னா பக்தர்கள் முக்காவாசி இப்ப சாமியை திட்டின்னு தான் இருக்கிறாங்க இல்லையா, எதுவும் செய்ய மாட்டேது, கல்லு மாதிரி உட்காந்துருக்குது. கோயில்ல போய் என்ன திட்டுவாங்க தெரியுமா, இதெல்லாம் ஒரு சாமியா, இதுக்கு என்னென்ன நான் செஞ்சு போட்டேன், இது கல்லு மாதிரி உட்காந்துருக்குது, ஒண்ணுமே செய்ய மாட்டேது, என் வாழ்க்கை எப்படி ஆக்கிடுச்சுன்னு திட்டுவாங்க. அதெல்லாம் நம்மளதான் திட்டுறாங்க. ஏன்னா நம்ம சக்தி வாங்கி கொடுக்க மாட்டோம் இல்லையா, நம்மளே வந்து சோகத்துல இருந்துட்டு நம்ம பாபாவை நினைக்காம நம்மளும் சக்தி வாங்கி கொடுக்காம இருந்தோம்னா நம்மள எல்லாரும் கூட இருக்கிற பக்தர்கள் திட்டிகிட்டே இருப்பாங்க. அதனால பக்தர்கள் கூட ஞானம் சொல்லுங்கன்ட்டு பாபா சொல்லியிருக்கிறாரு. வீணாக யாருக்குமே கொடுக்காதீங்கன்றாரு, ஞானத்தை கூட வேஸ்ட் பண்ணாதீங்கன்றாரு. யார் கேட்கறாங்களோ அவங்களுக்கு மட்டும் சொல்லுங்க, எல்லாத்தையும் எல்லாருக்கும் வேஸ்ட் பண்ணாதீங்கன்றாரு. இல்லை என்றால் இன்னுமே நிந்தனை செய்விப்பார்கள்ன்றாரு. நீங்க ஃபுல் ஞானத்தையெல்லாம் சொன்னீங்கன்னா உங்களை திட்டுவாங்கன்றாரு. பாபா எங்களுக்கு தானம் கொடுக்கும் பழக்கம் உள்ளது. தானம்னா வந்து பிகே ஆயிட்டு பிறகு நம்ம யாருக்கும் வந்து அந்த காசு பணம் அதெல்லாம் கொடுக்க கூடாது. அன்னதானம் அதெல்லாம் நம்ம பக்தியில செஞ்சோம் இல்லையா, அந்த காசுலாம் கொடுத்துட்டு அந்த காசு எடுத்துட்டு போயிட்டு அவங்க வந்து குடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடி போதை இல்லை வேற ஏதாவது தவறான காரியம் செஞ்சுட்டாங்கன்னா அந்த பாவமும் நம்ம தலை மேல வந்துடும். அதனால பாபா வந்து சிலர் சொல்றாங்க இந்த மாதிரி எங்களுக்கு தானம் கொடுக்க பழக்கம் இருக்குது, ஆனா இப்ப பிகே ஆயிட்டோம், இப்போது என்ன செய்யறதுன்ட்டு சில குழந்தைகள் பாபாட்ட கேக்குறாங்க. பாபா ஆலோசனை தருகிறார். குழந்தைகளை, ஏழைகளுக்கு தானம் அளிப்பவர்களோ நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க கொடுக்கலன்னா மற்ற ஏழைகள் ஒன்றும் செத்துற மாட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா உலகத்துல நீங்க மட்டும் இல்ல, 800 1000 கோடி பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, நீங்க கொடுக்க வேணாம்னு சொல்றாரு. ஏழைகள் ஒன்றும் பசியால் இருப்பதில்லைன்ட்டு சொல்றாரு. இப்ப இருக்கிறவங்க எல்லாம் ஒன்றும் பசியால சாகிறது இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குதுன்றாரு. துறவிகளிடம் நிறைய பைசா இருக்கிறது, எனவே இந்த எல்லா விஷயங்கள்ல இருந்து உங்களுடைய புத்தி அகன்றுவிட வேண்டும். இப்ப யாராவது சாமியார்ட்ட போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு போய் இவங்க 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்துட்டு வருவாங்க.
என்னமோ அவங்க கஷ்டப்படுற மாதிரி. ஆனா பாபா சொல்றாரு அவங்கள்ட்ட ஏற்கனவே பைசா இருக்குது, எனவே எல்லாம் இந்த விஷயத்துல இருந்தெல்லாம் பிகே ஆயிட்டீங்கல்ல, உங்களுடைய புத்தி இதுல இருந்து தான் அகன்றிடணும், நீங்க இனிமே தானம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்றாரு. செஞ்சா இங்க வந்து சென்ட்ரல்ல கொடுங்க, பாபா கொடுங்க, இது 21 பிறகு உங்களுக்கு வரும். தானம் ஆகியவற்றில் கூட மிகுந்த எச்சரிக்கை வேண்டும்ன்றாரு. ஏன்னா இதை நீங்க மட்டும் ஈஸியா செஞ்சிடுறீங்க, அதுல எச்சரிக்கையோட செய்யுங்கன்றாரு. என்னன்னா நீங்க உங்கள்கிட்ட வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, குடிச்சிட்டு போதையில போயிட்டு ஏதாவது பண்ணிடுவாங்க, அந்த சுமை வந்து உங்க தலை மேல ஏறிடும். அதனால பார்த்து கொடுங்க சொல்லுவாங்க. அந்த பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுன்னு சொல்லுவாங்க, ஒரு ப்ராவர்பே இருக்குது. நல்லவங்களுக்கு கொடுங்க, கெட்டவனுக்கு கொடுக்காதீங்கன்றாரு. நிறைய பேர் இது போன்ற காரியம் செய்யறாங்க, கேட்கவே வேண்டாம்ட்டு பாபா சொல்றாரு. மேலும் நமது தலை மீது சுமைகள் மிகவும் பாரமாகி கொண்டே போகிறது என்பதை சுயம் தாங்கள் புரியாமல் இருக்கிறாங்க. ஆனா பாபா சொல்றதை கேட்க மாட்டாங்க சில பிகேஸ். நான் வந்து பக்தியில செஞ்சுட்டு தான் இருந்தேன், அப்படிதான் செய்வேன்ட்டு திரும்ப திரும்ப வர்றவங்களுக்குலாம் காசு கொடுக்கறது, அன்னதானம் போடுறது, இதெல்லாம் திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்கிறாங்க. அது இங்கேயாவது கொண்டு வந்து கொடுக்கலாம்ல, இங்கே கொடுக்க மாட்டாங்க, வெளியில கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதனால தலை மேல சுமை வந்து பாரமாயிட்டே போகுது. இன்னும் அவங்களுக்கு அது புரிஞ்சுக்க மாட்டாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. ஞான மார்க்கம் என்பது ஏதோ கேலி கூத்திற்கான மார்க்கம் அல்லன்னு சொல்றாரு. இன்னைக்கு பாபா ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டா ஞானத்தை சொல்றாரு. இது வந்து சும்மா கேலி கூத்திற்கான மார்க்கம்லாம் இல்லை, இங்க வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் ஸ்ரீமத்தன்றாரு. தந்தையுடன் கூடவே தர்மராஜன் இங்க இருக்கிறாரு. நீங்க செய்யற ஒவ்வொரு செயலையும் கடவுள் கவனிச்சுட்டு இருக்கிறாரு. தர்மராஜன் இருக்கிறாரு, அவர் கடைசியா கணக்கு பார்த்து தண்டனை கொடுப்பாரு. தர்மராஜரிடம் பெரிய பெரிய அடிகள் வாங்க வேண்டி இருக்கும்ட்டு பாபா சொல்றாரு. கடைசியில் தர்மராஜர் கணக்கு பார்க்கும்பொழுது அப்போது தெரிய வரும் என்று சொல்றார் பாபா என்று கூறுகிறார்கள் அல்லவா. பக்தியிலே சொல்றாங்க, நீ செய்யறதுக்கெல்லாம் கடவுள்கிட்ட பதில் சொல்ல வேண்டி வரும்னு சொல்லுவாங்க. அது கடவுள்னா அவர் தான் தர்மராஜா மாறிறாரு. அவர் வந்து 3 ரோல் இப்ப பிளே பண்றாரு, தந்தை, ஆசிரியர், சத்குருவா. ஆனா கடைசியா நம்ம எல்லாரும் இந்த உலகம் அழிஞ்ச பிறகு மேல வந்து எல்லாரும் போகும்போது அங்க தர்மராஜ்புரிக்கு போயிட்டு தான் போகணும். அங்க எல்லாருமே பிகேஸ் நான் பிகேஸ் எல்லாருமே போய் தான் ஆகணும். ஏன்னா செய்த தப்புக்கு தண்டனை இங்கேயே கிடைக்கும், கர்மாவினுடைய தண்டனை இங்கேயும் கிடைக்கும். அது முடிக்காம போறோம்ல, முடிக்காத கர்மாவை வந்து அங்க போய் தண்டனை அனுபவிக்க வேண்டியது வரும். அதனால எல்லாத்தையுமே பாபா வந்து பாப்பாரு. பல பிறவிகளின் பாபான்றது தர்மராஜரா மாறிடுவாரு, மாறிட்டு பாப்பாரு கணக்கு வழக்க. பல பிறவிகளின் தண்டனைகளை வாங்குவதற்கு நேரம் ஒன்றும் பிடிப்பதில்லைன்றாரு பாபா. காசி கல்வெட் பற்றிய உதாரணம் கூட நமக்கு புரிய வச்சிருக்காரு. சிலர் வந்து காசி கல்வெட்டுல வந்து உயிரை மாச்சுக்குவாங்க, அப்படியே கிணத்துல விழுவாங்க, அப்படியே தலை வெட்டிக்கும், அது 2ஆ உடம்பு வந்து வெட்டிக்கும், அதுல பல பிறவிகளின் பாவம் போயிடும். அந்த மாதிரி தண்டனை தர்மராஜபுரியில அனுபவிப்பீங்கன்றாரு. அது பக்தி மார்க்கமாகும், இது ஞான மார்க்கமாகும்ன்றாரு. மனிதர்களை கூட பலி ஏத்துறாங்க இல்லையா, இதுவும் நாடகத்தில் பொருந்தியுள்ளது. இது இந்த எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும்ன்றாரு. ஏன்னா இப்ப நம்ம மட்டும் கடவுளே கிடைச்சாரு, பாபாவே என் கூட இருக்காரு, என்ன தப்பு பண்ணாலும் நான் லெட்டர் எழுதி வச்சிருவேன், அவ்வளவுதான் பாபாட்ட சொல்லிட்டேன் அப்படின்ட்டு இருக்கிறாங்க இல்லையா. அதனால சாதாரணமா நினைச்சுக்காதீங்கன்றாரு. கொஞ்சம் பயபக்தி அது பக்தியிலேயாவது பயபக்தி இருந்தது இல்லையா, இங்க ஞானத்துல பயமே இல்லாம போயிடுச்சுன்றதுனால பாபா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இன்னைக்கு ஞானத்தை சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்று இந்த நாடகம் ஏன் தான் அமைக்கப்பட்டது என்பதல்ல, இது எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் டிராமா, இந்த டிராமா ஏன் அமைச்சிங்க. சிலர் கடவுளே திட்டுவாங்க, இவருக்கு வேற வேலை இல்லை, இதை வேற ஒரு டிராமா உருவாக்கிட்டு இதை வேற எங்களை பிறக்க வச்சு சாக வச்சு இவ்வளோ கஷ்டத்தை நாங்க ஏன் அனுபவிக்கணும் அப்படின்னு திட்டுவாங்க. சக்கரத்தில் எதற்காக தான் அழைத்து வந்தீர்கள் இப்படிலாம் கேட்குறாங்க. ஏன் பாபா எங்களை சக்கரத்துல கூப்பிட்டு வந்தீங்க, நாங்க எதுக்கு நடிக்கணும், எதுக்கு நாங்க இந்த மாதிரிலாம் நடிக்கணும், சக்கரத்திலோ வந்து கொண்டு தான் இருப்பீர்கள்ன்றாரு. நீங்க சொன்னாலும் சொல்லுத அழுதாலும் அவள் தான் குழந்தை பெக்கணும்னுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம அழுதாலும் பிறண்டாலும் உருண்டாலும் நம்ம நடிச்சுதான் ஆகணும். இப்ப போயிட்டு திரும்ப சத்தியுகத்துக்கு நம்ம ஓடி வந்துருவோம், நம்ம வந்து பாபா சொல்லாமலே ஓடி வந்துருவோம், நடிக்க வந்துடும். ஏன்னா உலகம் அழகா இருக்கும் போது உடனே ஆத்மா வந்து இறங்கி வந்து உடனே தேவி தேவதையா நடிக்க வந்துடும். அதனால நீங்க சக்கரத்திலோ வந்து கொண்டுதான் இருப்பீர்கள், இதுவோ அனாதி நாடகம் ஆகும் அல்லவான்ட்டு பாபா சொல்றாரு. இது அழிவற்ற நாடகம், இது சினிமா மாதிரி, இது நடந்துட்டு தான் இருக்கும்ன்றாரு. சக்கரத்தில் வரவில்லை என்றால் பின் உலகமே இருக்காதுன்றாரு. இப்ப நீங்க வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிங்கன்னு நினைச்சோங்களா நடிக்க, அப்ப உலகமே சுத்தமா பிரளயம் ஆயிடும் இல்லையா, அப்ப உலகமே இருக்காது, அப்புறம் யார் தான் நடிக்கிறது. மோட்சமோ ஆவதில்லை, யாருக்கும் மோட்சம் கிடையாது, மோட்சம்னா பிறப்பிறப்பே கிடையாதுன்னு அந்த மாதிரி. அப்படி கிடையாது, இங்க நீங்க பிறந்துதான் ஆகணும். திரும்ப திரும்ப இது ஒரு சக்கரம், இதுதான் சிதம்பர ரகசியம், திரும்ப திரும்ப சுத்துது இந்த நாடகம். முக்கியமானவர்களுக்கு கூட மோட்சம் ஆக முடியாதுன்றாரு. பாபாவுக்கே மோட்சம் கிடையாது, அவரே வந்து இந்த டைரக்டர் ரோல் பிளே பண்றாரு. இப்ப வந்து ஆசிரியர், தந்தை, குருவா வந்து நமக்கு பாடம் எடுக்கிறாருல, அவருக்கே இந்த ஆக்டிங்ல இருந்து விடுதலை கிடையாது. அந்த ஆக்டரா வந்து நடிக்கிறாரு, கடைசியா வந்து நமக்கு பாடம் எடுக்கிறாரு. நம்மளும் ஆக்டர், அவரும் டைரக்டர், அவரு டைரக்டர் ஆஃப் த டிராமா அவரு.
கண்டிப்பா அவருக்கே மோட்சம் கிடையாது போது அப்புறம் நமக்கு எப்படி மோட்சம் கொடுப்பாரு? மோட்சம்ன்றது அதாவது இந்த டிராமாலே நம்ம சக்கரத்திலே வரக்கூடாது, பூமியிலே வரக்கூடாது, அப்படியே பரந்தாமத்திலே இருக்கணும். அந்த மாதிரி யாருமே கிடையாதுன்றாரு. எல்லாரும் பரந்தாமத்துல இருந்து வந்து கீழே நடிச்சுதான் ஆகணும். 5000 வருஷங்களுக்கு பிறகு இப்படியே சத்தியுகம் சக்கரம் சுற்றுவீர்கள்ன்றாரு. இதே மாதிரிதான் 5000 வருஷம் கழிச்சு இதே மாதிரி நீங்க திரும்ப திரும்ப நடிச்சிட்டு இருப்பீங்க அப்படின்றாரு. இதுக்கு ஒரு முடிவே இல்லைன்றார் பாபா. இதுவோ நாடகமாகும் அல்லவா, ஒருவருக்கு புரிய வைப்பதால் வாணி நடத்துவதால் மட்டுமே பதவி கிடைக்காது. நான் ஞானத்தை நல்லா படிச்சுட்டேன், மற்றவங்க புரிய வைக்கிறேன், அதனால லட்சுமி நாராயணெல்லாம் ஆக முடியாதுன்ட்டாரு. முதலில் பதித்த தூய்மையற்ற நிலையிலிருந்து பாவனமாக வேண்டும். பாபாவை நினைக்கணும், ஆத்மாவில் இருக்கிற பாவம் போகணும், 5 விகாரமும் இருக்கக்கூடாது. அப்பதான் நீங்க லட்சுமி நாராயணா ஆக முடியும். பாடம் எடுத்தா மட்டும் லட்சுமி நாராயணா ஆக முடியாது. அப்படின்றி பாபாவோ எல்லாமே அறிந்துள்ளார் என்பதல்ல, பாபா அறிந்தும் கூட என்ன செய்வார்? பாபாவுக்கு எல்லாம் தெரியும் அப்படிலாம் கிடையாது. அவர் அதை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறாரு? முதலிலோ ஸ்ரீமத் படி நான் என்ன செய்கிறேன், எந்த அளவு பாபாவை நினைவு செய்கிறேன் என்பதை உங்களுடைய ஆத்மா அறிந்திருக்கிறது. இப்ப நமக்கு தெரியும் நம்ம எந்த அளவு ஸ்ரீமத் படி நடக்கிறோம், நம்ம எவ்வளவு பாபா நினைக்கிறோம்ட்டு அவங்களுக்கே தெரியுன்றாரு. மற்றபடி பாபா இதை அறிந்து கொள்வதால் நன்மைதான் என்னன்னு சொல்றாரு. மற்றபடி பாபா இதை அவரு தெரிஞ்சு இப்ப நான் காலில இருந்து என்ன பண்ணேன், நீங்க என்ன பண்ணீங்கன்னா அதை தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால பாபாவுக்கு என்ன நன்மை? அடுத்தவங்க விஷயங்களை பாக்குறத நம்ம என்ன சொல்லுவோம்? பாரு ஒட்டு கேக்குறாங்க, அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துன்னுக்குறாங்க, அந்த குணத்தையே திட்டுவோம் இல்லையா நம்ம? அப்ப பாபா அதை தெரிஞ்சுக்கிறதுனால அவர் அவரே பண்ண மாட்டாரு, அந்த குணமே அவர் கிடையாது. மத்தவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குற வேலையை அவர் கிடையாதுன்றாரு. நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதன் பலனை நீங்கள் தான் அடைகிறீர்கள்ன்றாரு. நம்ம என்ன செய்யறோமோ அதோட பலன் நம்ம அடையிறோன்றாரு. அதனால நான் அதெல்லாம் பார்க்கல, நீங்க என்ன செய்றீங்களோ அதை நீங்க லட்சுமி நாராயணா ஆகுறீங்களா ஆகுங்க. நீங்க நல்லா நினைக்கிறீங்களா என்ன, நீங்க நல்லா சேவ் பண்றீங்களா நீங்க ஆகுறீங்க. யார் செய்யலையோ அவங்க என்ன ஆகுறாங்க, வேலைக்காரன் ஆகுறாங்க. யார் டிசர்வீஸ் செய்யறாங்களோ அவங்க வேலைக்காரன் ஆகுறாங்க. ஆனா அதை போய் நான் பார்க்கலாம் தேவையில்ல, அவங்க இப்ப என்ன முயற்சி செய்யறாங்க அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்றாரு. பாபா உங்களுடைய செயல் மற்றும் சர்வீஸ் சேவை மூலமாக அறிந்திருக்கிறாரு. ஆனா அந்த சேவை மூலமா நம்ம என்ன பண்றோம், நம்மளோட தகுதி என்னன்றதை பாபா புரிஞ்சுக்கிறாரு. இந்த குழந்தை நன்றாக சேவை செய்கிறது. குறிப்பிட்ட ஒருவர் பாபாவுடையராக ஆன பிறகு நிறைய விகர்மங்கள் செய்துள்ளார் என்றால் அவருடைய முரளி வகுப்பில் கூர்மை நிரம்ப முடியாதுன்றாரு. அதாவது இப்ப நம்ம கிளாஸ் எடுக்கிறோம், ஆனா நம்ம ஒரு பக்கம் கிளாஸ் எடுக்கிறோம், ஒரு பக்கம் தப்பு பண்ணிக்கினே இருக்கிறோம், எல்லாருக்கும் துக்கம் கொடுக்குறோம், ஒரு பக்கம் நம்ம பாபா சொல்றதே கேட்கறது இல்லைன்னா, ஸ்ரீமத் படி நடக்கிறது இல்லைன்னா நம்ம வகுப்புல கூர்மை நிரம்பாதுன்ட்டு பாபா சொல்றாரு. இது ஞான வாள் ஆகும். இது ஞான வாள்ன்றாரு. ஞான வாள்ல எப்ப கூர்மை நிரம்பும்னா பாபா நினைவு இருந்தாதான் கூர்மை நிரம்பும். இதில் நினைவு பலத்தின் கூர்மை வேண்டும்ன்றாரு. யோகா பலத்தினால் நீங்கள் உலகத்தின் மீது வெற்றி அடைறீங்க. இப்ப யோகா பண்ணதான் நம்ம அந்த உலகத்தையே ராஜ்யம் செய்யற அளவுக்கு தகுதி அடைகிறோம். மற்றபடி ஞானத்தினால் புது உலகத்தில் உயர்ந்த பதவி அடைவீர்கள்ன்றார். மற்றபடி நீங்க இந்த ஞானம் இருக்குது இல்லையா, அந்த ஞானத்தின் மூலமா நம்ம புது உலகத்துல போயிட்டு ஒரு பதவி அடைவோம். முதலிலோ பவித்திரமாக ஆக வேண்டும். ஃபர்ஸ்ட் தூய்மையாகணும். தூய்மையாகாமல் உயர்ந்த பதவி கிடைக்க முடியாது. இங்கு வருவதே நரனிலிருந்து நாராயணாக ஆகிறதுக்கு தான். பதிதமானவர்கள் நரனிலிருந்து நாராயணாக ஆவார்களா என்னன்னு கேட்கிறாரு. கடைசி வரைக்கும் நம்ம தூய்மையாவே ஆகல, கோவப்படுறோம், கடைசி வரைக்கும் கோபத்தின் அம்சம் இல்ல காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரத்தோடயே இறந்து போறோம்னா அப்ப அங்க போய் நாராயணன் ஆக மாட்டோம். அதான் சொல்றாரு, முக்கியமான விஷயமே தூய்மை ஆகிறது தான். நான் ஞானம் சொன்னேன், நான் அத்தனை பேருக்கு ஞானத்தை சொன்னேன், ஆனா இன்னுமே கோவப்பட்டுட்டு இருக்கிறேன், இன்னுமே பற்று ஆசை எல்லாம் இருக்குது எனக்குன்னா நான் எப்படி நாராயணன் ஆக முடியும்? அதான் சொல்றாரு, பாவனமாக ஆவதற்கான முழு யுக்தி வேண்டும்ன்றாரு. இப்ப தூய்மையாகணும்னா அதுக்கு முழு யுக்தி வேண்டும். சென்டர்களை பராமரிக்கும் நெருங்கிய குழந்தைகள் கூட மிகவும் உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அந்த அளவு உழைப்பு செய்வதில்லை. நிறைய பேர் அந்த அளவுக்கு சென்டரை நல்லா பார்க்க முடியல அவங்களால, அந்த அளவுக்கு பராமரிக்கணும், அந்த அளவுக்கு உழைப்பு செய்வதில்லை. எனவே அந்த கூர்மை நிரம்புவதில்லை என்றாரு. அம்பு போல பாயறதில்லை. நம்ம சொல்றது யாருக்கும் அம்பு மாதிரி பாயறதில்ல. நினைவு யாத்திரை எங்கே? கண்காட்சியில் நிறைய பேருக்கு புரிய வைக்கிறாங்க, அவ்வளவுதான். முதல்ல நினைவினால் தூய்மையாக வேண்டும். ஃபர்ஸ்ட் யோகா பண்ணணும், அப்புறம் தான் ஞானத்தை சொல்லவே போகணும். சேவையை அப்பதான் பண்ணணும்ன்றாரு. பிறகுதான் ஞானம். பாவனமாக ஆனீர்கள் என்றால் ஞானத்தின் தாரணை கூட ஆகும்ன்றாரு. நம்ம தூய்மை ஆக ஆக கண்டிப்பா அந்த ஞான பாயிண்ட்ஸ் எல்லாம் புத்தியில பதியும். பதிதமானவர்களுக்கு தாரணை ஆகாதுன்றாரு. தூய்மையற்றவர்களுக்கு இந்த முரளி பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணுமே ஸ்டோர் ஆகாது, மறந்துடும். அதனாலதான் கர்ணனுக்கு சொல்லுவாங்க, கர்ணனை அவர் பொய் சொல்லிட்டாருன்றதுக்காக அவர் அவரோட குரு சாபம் விட்டுருவாரு. சரியான நேரத்துல உனக்கு அந்த இதெல்லாம் மறந்து போயிடும், மந்திரம் எல்லாம் மறந்து போயிடும், நீ என்னை ஏமாத்திட்ட. அப்ப நீ தூய்மையா இல்லாம இருந்து தப்பு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சத்குருவை நிந்திச்சிட்டோம்னா
அப்ப கண்டிப்பா நமக்கு அந்த டைம்ல நமக்கு வந்து ஞானம் வந்து ஹெல்ப் பண்ணாது லைஃப்ல. அதான் சொல்றாரு. லைஃப்ல வந்து ஞானம் ஹெல்ப் பண்ணாது. ஏன்னா தாரணையே ஆகாது. ஞான பாயிண்டே ஸ்டோர் ஆகாது புத்தியில. ஏன்னா தூய்மை இல்ல. தூய்மை இல்ல, பொய் சொல்றோம், பாபாவே ஏமாத்துறோம் அப்படின்னும்போது நமக்கு அந்த ஞான பாயிண்ட் தாரணை ஆகாது. முக்கியமான சப்ஜெக்ட் பாடம் நினைவினுடையது ஆகுன்றாரு. முக்கியமானதே வந்து பாபா யோகா தான். 4 சப்ஜெக்ட். இப்போ ஸ்கூல்லாம் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸுன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி இங்கே 4 சப்ஜெக்ட்: ஞானம், யோகம், தாரணை, சேவை. இதில் முக்கியமானது யோகான்றாரு. பாபா நினைவு தான். அது இல்லாமல் நீங்கள் மற்ற 3 வேஸ்ட்ன்றாரு. அந்த படிப்பில் கூட சப்ஜெக்ட் பாடங்கள் இருக்கும் அல்லவா? உங்களிடம் கூட பிகே ஆகிறார்கள், ஆனால் பிரம்மா குமார் குமாரி சகோதர சகோதரி ஆவது சித்தி வீடு அல்லன்றாரு. பாருங்க, எல்லாருமே நம்ம பிகே ஆகிறோம். சகோதரன் சகோதரி ஆகிறது வந்து சித்தி வீடு மாதிரி அல்லன்னு சொல்றாரு. கூறுவதற்காக மட்டுமே ஆவது அல்ல, சும்மா சொல்லிக்கிறது இல்லை நாங்கள்லாம் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்ன்ட்டு. நடைமுறையில ப்ராக்டிக்கலா அப்படி தெரியணும். தேவதை ஆக வேண்டும் என்றால் முதலில் அவசியம் தூய்மையாகணுன்றாரு. பிறகுதான் படிப்புன்றாரு. தேவதை ஆகணும்னா ஃபர்ஸ்ட் கண்டிப்பா தூய்மை ஆகணும், அப்புறம் தான் படிப்பு. அதாவது டிசிப்ளின் வேணும்னுவாங்க ஸ்கூல்ல. டிசிப்ளின், ஒழுக்கம் இல்லாம படிப்பே வராதுன்னுவாங்க. அந்த மாதிரி பாபா சொல்லிட்டு இருக்கிறார். படிப்பு மட்டும்தான் இருக்கிறது. பவித்திரமாக ஆகவில்லை என்றால் உயர்ந்த பதவியை அடைய முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஆத்மா தூய்மையானதாக வேண்டும். பவித்திரமாக ஆனால்தான் பவித்திரமான உலகத்தில் உயர்ந்த பதவியை அடைய முடியும். தூய்மையானாதான் தூய்மையான உலகத்துக்கே போக முடியும். அப்போதான் அங்கேயும் நல்ல பதவி கிடைக்கும். தூய்மையை தான் பாபா வலியுறுத்துகிறார். இன்னைக்கு முரளி ஃபுல்லா தூய்மை தூய்மை பவித்திரதாவை வலியுறுத்துறாரு. தூய்மை இல்லாமல் யாருக்குமே ஞானம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். மற்றபடி பாபா எதையுமே பார்ப்பதில்லை. அவர் வந்து நம்ம தூய்மை சுயம் அவரே அமர்ந்துள்ளார் அல்லவா? அவரே உட்கார்ந்துருக்கிறார். எல்லா விஷயங்களையும் புரிய வைக்கிறார் நமக்கு. இப்ப பிரம்மா உடல்ல வந்து புரிய வச்சுட்டு போயிடுறாரு. பக்தி மார்க்கத்தில் பாவனைக்கு பலன் கிடைச்சிருது. பக்தியில பாவனையோட ₹1 உண்டியல்ல போட்டா கூட பலன் கிடைச்சிரும். இதுவும் நாடகத்தில் பொருந்தி உள்ளது. சரீரம் இல்லை என்றால் தந்தை எப்படி பேச முடியும், எப்படி கேட்க முடியும்? எனக்கு உடம்பே கிடையாது, பிறப்பிறப்புலேயே வராதவர் தான் கடவுள்னு எல்லா தர்மத்திலையும் சொல்றாங்க. அப்ப அவருக்கு உடம்பு இல்லைன்னு தானே அர்த்தம். அப்புறம் அவர் எப்படி நம்மகிட்ட பேச முடியும், எப்படி கேட்க முடியும்? அவர் மனசால தான், நம்ம மனசால நினைச்சாலே அவருக்கு ரீச் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. எண்ணங்களின் அதிர்வலைகள் தான். எண்ணத்தால நீங்க கடவுளேன்ட்டு நினைச்சாலே போதும், அவர்கிட்ட ரீச் ஆயிடும். ஆனா அவரு சரீரம் எடுத்து தான் நமக்கு வாய் மூலமா தான் இந்த ஞானத்தை புரிய வைக்கிறாரு. ஆத்மாவிற்கு சரீரம் இருக்கும்போது தான் கேட்கிறார், பேசுகிறார். இப்ப நம்மளே கூட உடம்பு இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், ஆவி ஆயிட்டோம்னா நம்மளால யார்கிட்டயும் பேச முடியாது. இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால கேட்க முடியும், பேச முடியும். பாபா கூறுகிறார், எனக்கு உறுப்புகளே இல்லை என்றால் எப்படி கேட்பது, எப்படி தெரிந்து கொள்வதுன்ட்டு சொல்றாரு. இப்ப அவர் கேட்கறது ரைட்டு தானே? நான் உங்க எல்லாத்தையும் பார்த்து நிக்கிறேன்றீங்களே, எனக்கு உடம்பே இல்லை, நான் எப்படி உங்களதெல்லாம் பார்த்துட்டு, எனக்கு என்ன கண்ணா இருக்குது நீங்க செய்யறதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிறதுன்னு கேட்கிறாரு. அவர் புள்ளியா இருக்கிறாரு. அதனால அவருக்கு எதுவும் கேட்காது, எதுவும் தெரியாதுன்றாரு. நாம் விகாரத்தில் செல்கிறோம் என்பதை பாபாவே அறிந்திருக்கிறார் என்று நினைக்கிறாங்க. அதாவது நம்ம என்ன செய்யறோமோ எல்லாமே பாபாவுக்கு தெரியும்ட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க பிகேஸ். அவ்வாறு அவர் அறிந்திருக்கவில்லை என்றால் அவரை பகவான் என்று ஏற்க கூட மாட்டாங்க. சிலர் வந்து சிலர்கிட்ட போய் சொல்லுங்களேன், கடவுள் நம்ம செய்யறதெல்லாம் பார்க்க மாட்டாரு, அவருக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னோம்னா பக்தி பண்றவங்கலாம் கோவம் வந்துடும் அவங்களுக்கு. அதெல்லாம் நீங்க வேற, கடவுள் தூண்ல இருக்கிறாரு, துரும்புல இருக்கிறாரு, அவரை நம்ம பண்றது எல்லாம் அவருக்கு தெரியும், எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. இப்படி கூட நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. தந்தை கூறுகிறார், நான் உங்களுக்கு பாவனமாக ஆவதற்கான வழியை கூறுவதற்காகவே வந்துள்ளேன் என்று தந்தை கூறுகிறார். பாபா வந்து நம்ம என்ன பண்றோம்னு பார்க்க வரல, நம்ம எப்படி மாறுறதுன்ட்டு நமக்கு ஒரு யுக்தி சொல்ல வந்திருக்கிறாரு. தூய்மை ஆவதற்கான வழியை சொல்ல வந்திருக்கிறாரு. அதாவது நம்ம ஒரு குழியில ஊந்துட்டோம், இப்ப எப்படி மேலே ஏறி வர்றது, எப்படி மேலே ஏறி வர்றது, அதை தானே கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். நம்ம எப்படி ஊந்தோம், எதுக்கு ஊந்த, ஏன் ஊந்த, இங்க எப்படி வந்து ஊந்த, அப்படியா கேட்டுன்னு இருப்பாங்க. உடனே அவங்கள வெளியே கூப்பிடுறதுக்கு தானே நம்ம வந்து பார்ப்போம், உழுந்தவங்கள வெளியே தூக்க தானே பார்ப்போம். அந்த மாதிரி பாபா வந்து நீ எப்படி ஊந்த, ஏன் ஊந்த, அதெல்லாம் பார்க்கல. அவர் வந்து நம்மளை எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்ற வழியை தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒரு கயிறை எடுத்து போட்டு அதை கயிறை புடி, அது மேலே ஏறி வா அப்படின்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி நமக்கு வழி சொல்றாரு. நீ தூய்மையற்றவங்களாம் ஆயிட்டேன் கூடத, எப்ப ஸ்ரீமத் படி நட, சாப்பாட்டுல இதெல்லாம் விடு, இப்படி மாறு, என்ன அப்புறம் அமிர்த வேலை யோகா பண்ணு, இதை பண்ணு, முரளிப்படி, புத்தியை மாத்து, யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காத, சாட்சியா இருந்து பாரு, கணக்கு வழக்கு முடியுதுன்னா அப்படியே அமைதியா போயிரு. இதெல்லாம் வந்து வழி சொல்றாரு. அப்ப தூய்மை ஆயிரலாம். அப்புறம் 5 விகாரத்துல போகாத, இதெல்லாம் சொல்லிட்டாரு. இதெல்லாம் வழி சொல்லிட்டாரு. இப்ப இப்படி பண்ண பண்ண நமக்கு அந்த அஞ்சு விகாரங்கள்ல இருந்து வெளியாக 63 பாவம் வந்து அப்படியே அவரை நினைக்க நினைக்க 63 ஜென்ம பாவமும் நம்ம தலை மேல இருக்கிற சுமையும் அப்படியே இறங்க இறங்க அப்படியே லேசாயிருவோம். லேசாக நம்ம வாழ்க்கையும் மாறிட்டே வரும்.
வாழ்க்கை மாற மாற நம்ம ஈஸியாக நம்ம உடலை விட்டு அவர் கூட போயிடுவோம். இந்த வழியை தான் நமக்கு சொல்ல வந்திருக்காரு. மற்றபடி நீ பார்த்து ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணுறாங்க அதை பார்க்கறதுக்கெலாம் அவர் வரல. சாட்சியாக பார்வையாளராகி பார்க்கிறேன்றார். இப்போ நம்மளும் அப்படிதான் இருக்கணும். நீங்கள் என்ன எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நம்ம வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துன்னு அவங்கள டார்ச்சர் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு நம்ம சொல்லணும், அவ்வளோதான், வழி சொல்லணும், அவ்வளோதான். நீங்கள் ஏன் இதை பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் இதை பண்ணுறீங்கன்னு நம்ம டார்ச்சர் பண்ணக்கூடாது. பாபா எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரியே நம்மளும் இருக்கணும். குழந்தைகளின் நடத்தை மூலமாக இவர்கள் மோசமான குழந்தைகளா இல்லை நல்ல குழந்தைகளா என்று தெரிய வந்துடுறது. ஆனால் பாபாவுக்கு தெரியும். பாபா வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னா நடத்தையை வச்சு கண்டுபிடிச்சிடுறாரு. நடத்தையை வச்சு தெரியும் இல்லையா, இவங்க ஒன்றும் மாறல, பிகே ஆனாங்க ஆனால் இன்னும் கோவப்படுறாங்கன்னா இன்னும் மாறலை, இன்னும் கொஞ்சம் பாவ கர்மம் பாவ சுமை தலைமையில இருக்கு, இன்னும் மாறலைன்ட்டு தெரியுது பாபாக்கு. இது எல்லாமே இப்போ பாபா வந்து நமக்கும் யுக்தி சொல்றாரு. நம்மளும் எப்படி கண்டுபிடிக்கிறது, இல்லைன்னா நம்ம ஏமாந்துருவோம் இல்லையா, அதனால நமக்கும் யுக்தி சொல்றாரு. சேவையினுடையது கூட நிரூபணம் வேண்டும் அல்லவான்றாரு. சேவை செய்யறோம்னா அதோட நிரூபணமும் இருக்கணும் இல்லையா. நம்ம மாறிட்டோமா இல்லையான்றது நம்ம சேவையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். யார் செய்கிறார்களோ அவர்கள் அடைகிறார்கள் என்பதையும் அறிந்துள்ளீர்கள்ன்றாரு. ஸ்ரீமத் படி நடந்தார்கள் என்றால் சிரேஷ்டமானவர்களாக சிறந்தவர்களாக ஆகிறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ பாபா வழிபடி நடக்க தான் சிறந்தவர்களாக ஆகிறாங்க. நடக்கவில்லை என்றால் அவரே அசுத்தமானவராக ஆகி விழுந்து விடுவார்ன்ட்டு சொல்றாரு. இந்த யானை தலை மேல மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி தான். பாபா சொல் பேச்சு கேட்கலன்னா அவங்களே அசுத்தமாகிடுவாங்கன்றாரு. எந்த ஒரு விஷயமானாலும் தெளிவாக கேளுங்க. இப்போ ஏதாவது புரியலன்னா பாபாட்ட கேளுங்கன்றாரு. குருட்டு நம்பிக்கையின் விஷயமே இல்லை இங்கன்றாரு. குருட்டு நம்பிக்கை மாதிரி அந்த பக்தியில நம்புற மாதிரி ஏதாவது கல்பனை ஏத்தனா 10 ரூபாய்க்கு கல்பனை ஏத்தனா என் பிரச்சனை எல்லாம் போயிடும். உண்டியல்ல போய் ஒரு 1000 ரூபாய் போட்டா என் பிரச்சனை எல்லாம் போயிடும். தொட்டில் கட்டினா குழந்தை பிறக்கும். இதெல்லாம் குருட்டு நம்பிக்கையின் விஷயம்ன்றாரு. அந்த மாதிரிலாம் இங்க பிகேஸ்ட கிடையாது, இங்க ஞானத்துல கிடையாது. பாபா இவ்வளவுதான் கூறுகிறார். நினைவின் கூர்மை இல்லை என்றால் எப்படி பாவனமாக ஆக முடியும்ட்டு கேட்கிறாரு. பாபா நினைக்கலன்னா எப்படி தூய்மை ஆக முடியும்? இந்த பிறவியில் கூட எப்பேற்பட்ட பாவங்கள் செய்கிறார்கள் என்றால் கேட்கவே வேண்டான்றாரு. சங்கமயுக பிராமண பிறவில கூட அந்த மாதிரி பாவம் செய்யறாங்க, கேட்கவே கேட்காதீங்கன்றாரு. இது இருப்பதே பாவ ஆத்மாக்களின் உலகமாக சொல்றாரு. சத்தியுகம் என்பது புண்ணிய ஆத்மாக்களின் உலகம், இது சங்கமமாகும். ஒருவர் மந்த புத்தியாக இருந்தால் தாரணையே செய்ய முடியாதுன்றாரு. பாபாவை நினைவு செய்யவே முடியாது, பிறகு டூ லேட், மிகவும் தாமதமாகிறோம். இப்போ பாபா சொல்ற வரைக்கும் சொல்வாரு, அப்புறம் நம்ம நினைக்கலன்னா அப்புறம் டூ லேட் ஆயிடும். எல்லாருக்கும் தான் எச்சரிக்கிறாரு. இப்போ படிக்கவே பயமா இருக்கு இந்த முரளியை, அதனால அப்புறம் டூ லேட் ஆயிடுச்சுன்னா தாமதம் ஆகிடும்ன்றாரு. மூங்கில் காட்டிற்கு நெருப்பு பிடிச்சிடுது என்றால் பின் யோகத்தில் கூட இருக்க முடியாது. இப்போ உலகம் அங்கங்க தீப்பத்தி எரியுது, கொஞ்சம் ஃபுல் ஃபோர்ஸ்ல இறங்க ஆரம்பிச்சதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் யோசிங்க. அப்புறம் யோகாவே பண்ண முடியாதுன்றாரு. இப்போ கொஞ்சம் அமைதியா இருக்கும் போதே யோகா பண்ணிக்கோங்க. உள்நாட்டு கலவரம்லாம் வந்துச்சுன்னா வெளியே போக முடியாது. வெளியே போனா கத்தியால வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இந்து முஸ்லீம் சண்டைலாம் வந்துருச்சுன்னா நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து வெளியே போக முடியாத சூழ்நிலைலாம் வந்துடும். கொரோனா வைரஸே நம்ம பார்த்துருக்குறோம், வெளியே போக முடியாத சூழ்நிலைலாம் வந்துருச்சு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறம் யோகா கூட பண்ண முடியாதுன்றாரு. அச்சமயத்துல பீதி பரவி விடுகிறது. இப்போ ஒரே பிரச்சனை சண்டை அப்படின்னா பீதி ஆயிடும். அப்போ உட்காந்து யோகாலாம் பண்ண முடியாது. அப்போ உட்காந்து பொறுமையான பாவம் நினைக்கிறேன் அமிர்த வேலை பண்றேன்னா பண்ண முடியாது. அதனால இப்பயே பண்ணிக்கங்கன்றாரு. நிறைய துக்கங்களின் மலைகள் விழப்போகின்றன. நாம் நமது ராஜ்ய பாக்கியத்தை தந்தையிடமிருந்து எடுத்துக்கொண்டு விட வேண்டும் என்ற இதே கவலை தான் இருக்கணும். தேக அபிமானத்தை விடுத்து சேவையில் ஈடுபட்டு விட வேண்டும்ன்றாரு. ஒரு கூச்சல்லாம் பார்க்காதீங்க, ஐயோ நான் சொன்னேன் என்ன செய்வாங்களோ அப்படிலாம் நினைக்காதீங்க. தேக அபிமானத்தை விட்டு சேவையில ஈடுபட்டுடுங்க. எல்லாருக்கும் போய் சொல்லுங்க. அவங்க கேட்கறாங்க கேட்கல அது வேற விஷயம். ஆனா நியூஸ் சொல்ல வேண்டியது நம்ம பொறுப்பு. கல்யாணக்காரி நன்மை செய்பவர் ஆகணும், உலகத்துக்கே நன்மை செய்பவர் நம்ம ஆகணும். பணத்தை வீணாக இழக்க கூடாதுன்றாரு. யார் தகுதியுடையவர்களாகவே இல்லையோ அப்பேற்பட்ட தூய்மையற்றவர்களுக்கு ஒருபோதும் தானம் கொடுக்க கூடாதுன்றாரு. அதாவது பணத்தை கூட நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது. பிகே ஆயிட்டு கெட்டவங்களுக்கெல்லாம் போய் செய்யாதீங்க. அவங்க அதை கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனான்ஸ் விடுவாங்க. அந்த காசு ஃபைனான்ஸ்ல விடுறது, அந்த மாதிரி வேற ஏதாவது தவறு பண்றது, குடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதனால எதையுமே நம்ம பாபாட்ட கேட்டுட்டு தான் செய்யணும். எதையுமே பாபாட்ட கேட்காம அடுத்தவங்களுக்கு தானம் கொடுக்கக்கூடாது. இல்லை என்றால் தானம் கொடுப்பவர் மீது வந்து விடுகிறது. அப்போ நம்ம நல்லதுன்னு செய்ய போய் நம்ம தலையிலே பழி விழுந்துரும். அப்படின்றி பகவான் வந்துள்ளார் என்று தண்டோரா அடிப்பது அல்லன்றாரு. அப்படிலாம் நம்ம இந்த பக்தியிலலாம் இந்த தண்டோரா அடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி கடவுள் வந்துட்டாருன்னு போய் தண்டோரா போடலாம் தேவையில்ல. அந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா இப்ப நிறைய பேர் பகவான்ட்டு அவங்களே சொல்லிக்கிறாங்க. அந்த மாதிரி 10ஓட 1 11 நம்மளும் பகவான் வந்துட்டாருன்னு சொல்றோம்னு நினைச்சுக்குவாங்க. அதனால யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
இப்போ அது போல பகவான் என்று அழைத்துக் கொள்பவர்கள் பாரதத்துல நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். உங்களுக்கு தெளிவு கிடைத்துள்ளது. இப்போ நம்ம இந்த முரளி மூலமா நிறைய தெளிவு கிடைச்சிச்சுன்னு சொல்றாரு. நல்லது. நிறைய டவுட் இருந்தது, அது இந்த முரளியில தான் கிளியர் ஆயிருக்குது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், படிப்புடன் கூடவே அவசியம் பவித்திரமாக ஆக வேண்டும். இது போல தகுதியுடையவர்களாக அல்லது நல்ல குழந்தையாக ஆகி சேவைக்கான நிறுவனம் அளிக்க வேண்டும். ஸ்ரீமத் படி சுயம் தங்களை சிறந்தவர்களாக சிரேஷ்டமானவர்களாக ஆக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், ஸ்தூல செல்வத்தை கூட வீணாக இழக்கக்கூடாது. பதிதர்களுக்கு தூய்மையற்றவர்களுக்கு தானம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டார் பாபா. ஸ்தூல செல்வத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்ப கிடைக்கிற காசு எல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் பாபா கொடுக்கறதா நமக்கு. அதை கூட அவர்கிட்ட சொல்லாம செலவு பண்ணக்கூடாது. நம்ம காசுலாம் நம்மளது கிடையாது. ஏன்னா நம்ம அர்ப்பணம் பண்ணிட்டோம் இல்லையா பாபாட்ட. விட்டில் பூச்சி மாதிரி அர்ப்பணம் ஆயிட்டேன் வாயளவுல சொல்லக்கூடாது. பாபாட்ட கொடுத்துட்டோம்னா அந்த காசு செலவு பண்ணும்போது பாபாட்ட சொல்லிட்டு தான் செலவு பண்ணணும். பத்திதமான கொடுத்தீங்கன்னா அப்ப அந்த சுமையும் உங்களுக்கு வந்துடும் தலை மேல. தானம் செய்யக்கூடாதுன்றது ஸ்ரீமத்து. இந்த ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணணும். ஞான செல்வத்தை கூட பாத்திரத்தை பார்த்து தான் கொடுக்க வேண்டும். புரிஞ்சிக்காதவங்கள்ட்ட எல்லாம் போய் ஞானத்தை சொல்றதே வேஸ்ட். யாருக்கு என்ன ஞானத்தை சொல்றோமோ அதை மட்டும் தான் சொல்லணும். எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. வரதானம். பழைய சம்ஸ்காரங்களுக்கு அந்திம சடங்கு செய்து முடித்து விடக்கூடிய உண்மையான மறுவாழ்வு உடையவர் ஆவீர்களாக என்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்ப அந்த பழைய சம்ஸ்காரம் இருக்குல்ல, அதை எரிச்சிருங்கன்றாரு பாபா. அதை சாகடிச்சிட்டு அதை எரிச்சு அதுக்கு அந்திம சடங்கு பண்ணிடுங்கன்றாரு. நம்ம பழைய சம்ஸ்காரத்துக்கு சொல்றாரு. அதுக்கு தீ வச்சு கொளுத்திருங்க, அதோட அவ்வளவுதான், திரும்ப ஏஞ்சே வரக்கூடாது. அந்த அளவுக்கு அதை முடிச்சு விடக்கூடிய உண்மையான மறுவாழ்வு உடையவர் ஆவீர்களாக. உண்மையா நம்ம பிறந்திருக்கிறோம், புதுசா பிறந்திருக்கிற குழந்தை மாதிரி ஆயிடுங்கன்றாரு. எப்படி இறந்த பிறகு சரீரத்திற்கு ஈமச்சடங்கு செய்து விடும்போது பெயர் ரூபம் எல்லாமே முடிந்து போயிடுகிறது இல்லையா. வேற இறந்துட்டாங்கன்னா எரிச்சிடுறாங்க இல்லையா. அந்த ஈம சடங்குலாம் முடிச்ச பிறகு அந்த பேரு, அவங்க ஊரு பேரு, உடம்பு எல்லாமே அழிஞ்சு போயிடுது. அதே போல குழந்தைகளாகி நீங்கள் மறுவாழ்வுடையவர்களாக ஆகிவிடும்போது சரீரம் அதே தானாக இருந்தாலும் சரி, ஆனால் பழைய சம்ஸ்காரங்கள், நினைவுகள் அல்லது சுபாவங்களுக்கு அந்திம சடங்கு செய்து முடித்து விடுவீர்கள். இப்போ உடம்பு அதே தான், ஆனா நம்ம மாறிட்டோம். நம்மளோட ஆத்மா சுத்தமாயிடுச்சு. ஆத்மால அந்த நம்ம பழைய, நீங்க இன்னும் பழைய மாதிரி இருக்கிறீங்கன்னு யாரும் சொல்லவே கூடாது. நீங்க என்ன புதுசா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும் எல்லாரும். அந்த அளவுக்கு நம்ம பழைய சம்ஸ்காரத்துக்கு, நினைவுகளுக்கு, சுபாவங்களுக்கு எல்லாம் அந்திம சடங்கு பண்ணிடுங்க. அதை போய் சுடுகாட்டுல வச்சு எரிச்சிடுறாங்கல்ல, அந்த மாதிரி எரிச்சிருங்கன்றாரு. அந்திம சடங்கு செய்து முடித்து விட்ட பிறகு அந்த மனிதன் ஒருவேளை மீண்டும் முன்னால் வந்தால் அதற்கு பூதம் என்று சொல்லப்படுகிறது. யாராவது எரிச்சிட்ட பிறகு அந்த மனுஷங்க வந்தாங்கன்னா பூதம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்களே, யாரும் உள்ளே விட மாட்டாங்க. அதே போல எங்கும் கூட ஏதாவது அழித்து விடப்பட்ட சம்ஸ்காரம் மீண்டும் வெளிப்பட்டு விட்டது என்றால், இப்ப எரிச்சிட்டோம் எல்லாத்தையும், அந்த அந்த ஜுவாலாமுகி யோகம் பண்ணி எல்லாத்தையும் எரிச்சிட்டோம், திரும்ப அதே சம்ஸ்காரம் நமக்கு வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்றது? இது கூட மாயின் பூதம் ஆகுன்றாரு. மாயாவுடைய பூதம். இந்த பூதங்களை விரட்டி விடுங்கள்ன்ட்டு சொல்றாரு. அவற்றின் வர்ணனை கூட செய்யாதீங்க. அதாவது நம்ம என்ன பண்றோம்னா, பிக் ஆயிட்டோம், சிலதெல்லாம் மாறிட்டு வரோம். இருந்தாலும் இந்த பழைய சம்ஸ்காரம் நமக்கு புலம்புறது பாருங்க, அந்த புலம்புவோம். ஐயோ இவ்வளவு வேலை இருக்கு, எப்படி பண்றது தெரியல. தேகாபிமானம், கோவம் வருது, டென்ஷன் ஆகுது, சிறுப்பா பேசுறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா புலம்புவோம். அடுத்தவங்கள்ட்ட போய் புலம்புற வர்ணனை பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி வர்ணனை கூட பண்ணாதீங்க. அந்த 5 விகாரத்தினுடைய வர்ணனை கூட செய்யாதீங்கன்றாரு. ஸ்லோகன். கர்ம கணக்கை வர்ணிப்பதற்கு பதிலாக கர்ம யோகத்தின் ஸ்திதியை வர்ணனை செய்து கொண்டே இருங்கள். கர்ம கணக்குன்னா, நான் இவ்வளவு வேலை செய்யணும், இவ்வளவு ஃபீஸ் கட்டணும், இதை பண்ணணும், அவ்வளவு இது பண்ணணும், அதை பண்ணணும், நான் சமைக்கணும், சாமான் விளக்கணும், வீடை பெருக்கணும், இந்த வேலை இருக்கு, அந்த வேலை இருக்கு, இதெல்லாம் கர்ம கணக்கு. இதெல்லாம் வாயால சொல்றதுக்கு பதிலாக கர்ம யோகத்தின் ஸ்திதி, அதாவது நான் பாபா நினைவுல இருந்து அந்த கர்மாவை செய்யறேன், அந்த கர்ம யோகத்தின் ஸ்திதியை வர்ணனை செஞ்சுட்டே இருங்க. நான் ஆத்மா, இந்த கை மூலமாக இந்த காரியம் நான் செய்யணும், நான் செஞ்சிருவேன், நான் பாபா நினைவுல இருந்து இந்த காரியத்தை செஞ்சிருவேன், அப்படி சொல்லுங்க. அதை விட்டுட்டு புலம்பாதீங்கன்றார் பாபா. அவ்யக்த சமிஞ்சை. சங்கல்பங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள். எப்படி ராஜா சுயம் காரியம் செய்வதில்லை, செய்விக்கிறார் இல்லையா. ராஜா அப்படியே சீட்ல உட்காந்துருப்பாரு, அந்த மந்திரிகள் அவங்களதான் வேலை வாங்குவாரு. அந்த பிரஜைகள் யாரங்கேன்னு கூப்பிட்டு வேலை வாங்குவாங்க. அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா, அதான் ராஜாவோட வேலை. அவர் சீட்லயே உட்காந்துருப்பாரு, ஆனா அவரு போயெல்லாம் வேலை செய்ய மாட்டாரு. செய்யக்கூடிய அரசு ஊழியர்கள் வேறாக இருப்பாங்க. அதே மாதிரி ராஜ்ய நடவடிக்கைகள் சரியாக இல்லை என்றால் ராஜ்யம் நிலை குலைந்து போய்விடுகிறது. இப்ப ராஜா ராஜ்யம் செய்யறாரு, ஆனா அவர் சொல்ற பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்கன்னா
அந்த ராஜ்யமே நிலக்குலைஞ்சு போயிடுது. அதே போல ஆத்மாவும் கூட இப்ப ராஜா செய்பவர் ஆவார். ஆத்மா ராஜா செய்யணும், அது சீட்ல உட்காந்து செய்ய வைக்கணும். மற்றபடி இந்த மனசு புத்தி சம்ஸ்காரம் இதெல்லாம் விசேஷ திருமூர்த்தி சக்திகள் செய்பவர்கள் ஆவார்கள். இந்த மனசு புத்தி செய்யணும். முதலில் இவற்றின் மீது ஆளக்கூடிய சக்தி இருந்தது என்றால் இந்த சாக்கார கர்மேந்திரியங்கள் இயல்பாகவே சரியான பாதையில் நடப்பார். பாருங்களேன், ஃபர்ஸ்ட் இந்த மனசு புத்தியை டார்கெட் பண்ணுங்க, அதை சரி பண்ணுங்கன்றாரு. அது சரியாயிடுச்சுனாலே இந்த கர்மேந்திரியங்கள் இருக்குல்ல, கண்ணு காது வாய் மூக்கு வந்து தானாவே ஆளக்கூடிய சக்தி வந்துடும் இல்லையா. ரூலிங் பவர் வந்துட்ட பிறகு தானாவே அந்த சாக்கார கர்மேந்திரியங்கள் இயல்பாகவே சரியான பாதையில நடக்கும்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி தாமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.